இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சத்தம் இந்த பகுதியில் அலறணும். சாத்தான் கீத்தான் எந்த கூட்டம் இங்கே இருக்கக்கூடாது. 2 விட்னஸ் கேட்டிருக்கோம். அவன் அங்கங்கே ஒட்டின்னு இருப்பான். அப்படிங்களா இப்படிங்களான்னு அப்படி இப்படி பார்த்துன்னு இருப்பான். நீங்கள் பாடுற பாட்டு கூட ஒரு வல்லமை புறப்பட்டு வரணும். எல்லாரும் சத்தமாக உற்சாகமாக கைத்தட்டி அதிரணும். புரியுதுங்களா? அதிரணும். ஆவி தேவ பிரசனம் அதிரணும்னா ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கணும். நல்ல மனசார துதித்து பாடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 5வது பாடலை என் வாழ்விலே நீர் பாராட்டின ஆண்டவருடைய ஒரு தயவு, ஆண்டவருடைய கிருபை தான் நாம் இந்த இடத்துல இருப்பது. எல்லாரும் தெரிந்த பாட்டு. எழுந்து நின்று பாடலாம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். எழுந்து நின்று நல்ல கையை தட்டி இந்த பாடலை பாடும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லாமே கேட்ட சாட்சியும் கூட ஆண்டவருடைய தயவுனால நாம் இருக்கிறோம். இதுவரையில் நம்மை தாங்கின தேவன். நம்ம தெரிந்த பாட சேர்ந்து பாடுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தக்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்ணீரே கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ
மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நீர் ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே என்னை நடத்தி வந்தே. மாறாமலே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. இந்த வண்ணமாக நாம் ஜீவனுள்ள தேவனின் ஆவி வாரும் என்ற பல்லவியை நாம் பாடுவோம். அதன் பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை நாம் கொடுப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்த நோக்கத்தை அவர் நம்முடைய சபையிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை கேட்டோம், மிக சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு ஆண்டவரே பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த 77வது சுதந்திர தினவினாலே நம்ம கலந்திருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை சுதந்திரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நம்மை சுதந்திரத்திலே கொண்டு போய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை
இந்த 70வது வருடத்தில் நிச்சயமாக அவர்களை சபைக்கு நீ கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்களாம் வந்து ரட்சிக்கப்பட வேண்டும்னா நீங்கள் ஜெபிக்கணும் அவங்களுக்காக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்றைக்கி? எத்தனை பேர் வசனத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் ஒரு அதிகாரத்தை வாசித்தேன், அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வேத புத்தகத்தை கையில் கொண்டு வந்திருக்கிறீங்க? நோட்ஸ் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு செய்தி கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி போதனைகள். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்குது. அதனால் எல்லோரும் எழுதணும். உங்கள் மேய்ப்பர் சொல்லும் போதும் எழுதணும். உங்கள் குடும்ப ஜபத்தில் போய் அதை என்ன செய்யணும்? மறுபடியும் திரும்பி பார்க்கணும். அல்லேலூயா. இப்படி பார்த்தா தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரும். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் நல்ல சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறியணும். ஒரு காலங்களிலே வேதம் உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியில் வைத்தார் சொல்ல முடியுமா? ஏன் ஆண்டவர் வேத புத்தகத்தை, கட்டளைகளை ஏன் அவர் உடன்படிக்கை பெட்டியில் வைத்தார் சொல்ல முடியுமா? அன்றைய தினத்திலே வேத அறிவு இல்லாத மக்கள், உலக அறிவே கிடையாது. அல்லேலூயா. அதனால தான் அது எங்கே வச்சுட்டாரு? உடன்படிக்கை பெட்டியில் வச்சுருந்தார். இரண்டாவது சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது வேத புத்தகத்தை கொண்டு வந்து ஆண்டவர் எங்கே வச்சார்? புல்பீட்டில் வச்சார். அல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களும் போய் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரே ஆலயத்தில் போய் வசனத்தை கேட்பாங்க. அல்லேலூயா. அன்றைக்கி கொஞ்சம் அறிவு கொஞ்சம் வளர்ந்ததுனால தான் அது எங்கே வந்தது? புல்பீட்டுக்கு வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இப்போ வேத புத்தகம் எங்கே இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. ஏன் கையில் இருக்குது? இப்போ உங்களுக்கு உலக அறிவு வந்தாச்சு. அல்லேலூயா. அதனால் இந்த வேதத்துக்குள் எல்லா நன்மைகளும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், உன்னுடைய எல்லா தலைவலிக்கும், உன்னுடைய சரீரத்தில் வருகிற பலவீனங்களுக்கும், உனக்கு வீடு கட்ட வேண்டும், இல்லை ஒரு நல்ல வேலை வாங்க வேண்டும், இல்லை ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுக்க வேண்டும், இல்லை நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், ஒரு வாலிபன் எப்படி வாழ வேண்டும், ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், சிறு பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேதத்துக்குள்ளே எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்களே ஆலயம், நாமே என்னவா இருக்கிறோம்? ஆலயமாக இருக்கிறோம். நம்ம ஆலயமாக இருக்கிறதுனாலே நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தப்படுத்துகிறது எது? இந்த வேத புத்தகம் தான். புரியுங்க. எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லுவது இதுதான், எப்படி துதிக்க வேண்டும் சொல்லுவதும் இதுதான், எப்படி வாழ்வதும் சொல்வது இதுதான், எப்படி பரலோகம் போக வேண்டும் சொல்லுவதும் இந்த வேத புத்தகம் தான். இந்த வேத புத்தகம் தான் உன்னுடைய மாமியார்கிட்ட எப்படி பேசணும், மருமகிட்ட எப்படி பேசணும், மேய்ப்பர்கிட்ட எப்படி பேசணும், உன் அண்ணன் தம்பிக்கிட்ட எப்படி பேசணும், அக்கா தங்கைக்கிட்ட எப்படி பேசணும், ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் எப்படி பேசணும்னு எல்லாமே எது சொல்லித்தருது? இந்த வேதம். அதனால் இந்த வேதத்தை நீங்கள் அறியும் போது அது உன்னை விடுதலாக்குறது. அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை நீங்கள் அறியாதிருந்தால் அது சாபமாக மாறிடுது. என்ன மாறுது? என் வேத வாக்கியங்கள் அறியாதவர்கள் இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த சாபத்தில் போய் நம்ம நின்றக்கூடாது. ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்கிறதுனால இந்த வேதத்துக்கு முக்கிய இடத்தை கொடுக்கணும். சபையை விட்டு விலகி போயிடக்கூடாது. கடைசி நாட்களில் சபைக்கு வருவதில் என்ன பண்ணக்கூடாது? கட் பண்ணக்கூடாது. சபையில் நடக்கிற உபவாசங்கள், இரவு ஜெபங்கள், சண்டே ஆராதனை, அப்புறம் சண்டே கிளாஸ், பிள்ளைகளை விட்டு என்ன பண்ணோம்? சண்டே கிளாஸில் உட்கார வைக்கணும். அப்புறம் வாலிப பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி தரணும். எல்லாமே என்ன பண்ண இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆண்டவரை நெருங்கி கிட்ட வரணும். அல்லேலூயா. இவ்வளோ நாள் எப்படி இருந்தால் தெரியாது. இனி வரப்போகிற நாட்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும், இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா பலவீனமாக இருக்கும். அதுக்கு நடுவில் கர்த்தர் நம்ம என்ன பண்ண உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த வேதம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் முடியும். ஆனால் இது நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. நீங்கள் விழுந்துருவீங்க, இல்லை விலகிடுவீங்க ஆண்டவர் விட்டு. அதனால் சத்தியத்தை நம்ம அறிகிற அறிவில் வளர்வதற்கு ஆண்டவர் நல்லா நமக்கு இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல சத்தியத்தை கேட்கணும். நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவியில் வளரணும். அல்லேலூயா. என்னாகும் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் மைக்கில் வாசிக்கலாம். அந்த மன்னா ம் கொத்துமல்லி விதையும் மாத்திரமும் ம் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மன்னா ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து சிறையில் இருந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணார்? சிறையிலிருந்து அவங்களை விடுவித்து அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அவங்க கையில் என்ன இல்லை, ஆகாரம் கிடையாது. அவங்க கொண்டு வந்த எல்லாமே தீர்ந்தது. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு ஒரு 40 வருடம் வனாந்திரத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு தூதனுடைய மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த தூதனுடைய மன்னாவை அவங்க எத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க? 40 வருடங்களாக சாப்பிட்ருக்கிறாங்க. எத்தனை வருடம்? 40 வருடங்களாக சாப்பிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த 40 வருடங்கள் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நான் வாசிக்கிறேன், அதை முதலாவது பொறுக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. புரியுங்களா? இரண்டாவது அதை என்ன செய்திருக்கிறாங்க? இடித்து இல்லை சமைப்பார்கள். அல்லேலூயா. இடிப்பார்கள் இல்லை அரைப்பார்கள். 2 வேளை நடக்கணும். புரியுங்களா? ஒன்று அரைக்கணும், இல்லைன்னா இடிக்கணும். மூன்றாவதாக அதை என்ன செய்வாங்க? ஒரு பானையில் போட்டு சமைப்பார்கள். அல்லேலூயா. நான்காவதாக அதை என்ன செய்வாங்க? அதை சுடுவார்கள். அப்போ அது எப்படி மாறுகிறது? அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல் இருந்தது. அல்லேலூயா. எப்படி இருந்ததா? புது, எல்லாம் சொல்லுங்க, புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல் இருந்ததா. புரியுதுங்களா? அதில் எண்ணெய்ன்னு சொல்லும் போது அபிஷேகமும் நிரம்பி இருக்கிறது. இரண்டாவது ஆண்டுடைய மன்னாமை அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆண்டு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? இப்போ நம்ம கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? வேதத்தை கையில் கொடுத்துட்டாரு. இந்த வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்குது? 66 புத்தகம் இருக்கிறது. 1189 அதிகாரம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் இருக்கிறது. அல்லேலூயா. இது நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொறுக்குவதுக்கு தான் வேதத்தை தேடுவது. அல்லேலூயா. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்க, 3 பேர் இதில் இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்ன செய்யுங்க? தேடி வாசிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறார். புஸ்தகத்திலேன்னு சொல்லும் போது 66 புத்தகத்திலையும் என்ன பண்ணோம்? தேவனுடைய பிள்ளைகள் வந்து தேடி வாசிக்கணும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. எப்படி மன்னா வந்து 6 நாளும் அவங்களுக்கு பொழிந்துருவார் ஆண்டவர். 6 நாள் கொடுக்கும் போது 7ஆவது நாளுக்கு சேர்த்துப்பாங்க. புரியுங்களா? 5 நாள் வந்து எடுக்கிறது 5 நாளும் சாப்பிடுவாங்க. ஆனால் 6ஆவது மட்டும் என்ன பண்ணுவாங்க? 6ஆவது நாள் பொறுக்கிறத 7ஆவது நாள் வரைக்கும் கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஆனால் 6 மணிக்கு பிறகு அது உருகி போயிடும் காலையில். அதனால தான் அதிகாலையில் இந்த மன்னாவை என்ன பண்ணோம்? அதனால தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ அதிகாலை என்பது எப்போ? 3 மணி, 4ஆம் ஜாமம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு இரவுக்கு 4 ஜாமம். அதில் வந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் அந்த 4ஆம் ஜாமம் வருகிறது. அப்போது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். புரியுங்களா? அப்போ அதிகாலையில் ஆண்டவரே யார் தேடணும்? மணவாட்டி தேடணும். யார் தேடணும்? நம்ம எல்லாம் யார்? மணவாட்டிகளாக. இப்போ மணவாளனுக்கு ஏற்ற அவருடைய இருதயத்தை அறியணும். என் மணவாளனுடைய இருதயத்தை அறிந்தால் தான் நம்ம மணவானுக்கு ஏற்ற மணவாட்டியை உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மணவாளனுடைய இருதயத்தை அறியாமையே மணவாட்டியை என்ன பண்ண முடியாது? நம்ம உங்களுக்கு ஒரு வீட்டில் மாப்பிள்ளை கொண்டு வராங்கன்னா அவங்கள எதுவுமே விசாரிக்கலை, மாப்பிள்ளை யாருன்னு தெரியல, படிச்சிருக்கிற அவ்வளோதான், எங்கே வேலை செய்கிற எதுவும் சொன்னால் கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போது ஒரு மணவாளன் யாருன்றது நம்ம அறியணுன்னா வேதத்தை தான் அறிகிறோம். இது வரைக்கும் மணவாளன் என்ன பண்ணல யாருமே? முகமுகமாக நம்ம இயேசுவை பார்த்து பேசியிருக்கிறோமா? யாராவது முகமுகமாக இது வரைக்கும் யாருமே
பேசலை. ஆனால் அவர் என்ன எப்படி பேசுகிறாரு? வார்த்தையின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். எப்படி பேசுகிறாரு? இந்த வேதத்தின் வழியாக பேசுகிறார். அப்போ இந்த மணவாளனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மணவாளனுடைய அடிச்சுவடையே அவரை பின்பற்றி அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நினைப்பார், எப்படி சிந்திப்பார், எப்படி தேசத்துக்கு பாரம் எல்லாம் எப்படி வந்து வேதத்தை அறிகிற அறிவில் வளர 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 என்னாவும் கிறிஸ்துடைய சுபாவமே நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. யாருடைய சுபாவம்? மணவாளனுடைய சுபாவம் நமக்குள்ள வருவதுக்கு என்ன வழி? அவரை அறிகிற அறிவு. அவரை நீங்கள் எந்த அளவுக்கு அறியறீங்களோ அதே போல் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். புரியுங்களா? மணவாளன் சுபாவம் என்ன பண்ணுவோம்? தீமைகளை சகிப்பார். அல்லேலூயா. யாராவது திட்டினா என்ன பண்ணுவாங்க? அதை கூட சகிப்பார். அவருக்கு எதிர்த்து பேசுகிறவங்களை என்ன பண்ணிவிடுவார்? திரும்பி பேச மாட்டார். ஏன்னா அவர் அப்படி தான் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவருடைய வாயில் கபடம் இல்லை. அல்லேலூயா. அவர் இருதயத்தில் பாவம் இல்லை. அல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படியே போல தான் மணவாட்டி வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் மணவாட்டியை போக முடியும். அவர் ஒரு பக்கம் அவர் வாழ்ந்த மாதிரி நம்ம வாழலைன்னா எங்கே போக முடியாது. அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்போ நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் சபை. இந்த பெரிய ஆலயம் எதுக்கு? இந்த ஆலயத்தில் நமக்கு 10 வருஷம் வந்திருக்கிறோம். சிலங்க 15 வருஷம் ஆயிடுச்சு, சிலங்க 5 வருஷம் ஆயிடுச்சு, சிலங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. உட்காந்து ஜெபம் பண்ணி மேய்ப்பு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? சத்தியத்தில் வழிநடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்? சின்ன சின்ன பாவங்கள் நம்மகிட்ட இருக்கிறதுலாம் நம்ம விட்டு விலகி போயிடணும். அல்லேலூயா. பாவம் இல்லாத நம்ம என்ன செய்யணும்? வாழணும். மீன் எவ்வளோ தான் தண்ணியில் இருந்தாலும் உப்பு சாராமல் வாழுகிறது. கடலில் மீன் இருக்குது பார்த்துக்கிறீங்களா? அது உப்பு சார்ந்து வாழுதா, உப்பு சாராமல் வாழுதா? எல்லா மீனும் பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம். ஏன்னா அது உப்பு சாராமல் வாழுது. அந்த மாதிரி நம்ம இந்த பூமியில் உலகமே பாவத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி வாழணும்? எப்படிமா வாழணும்? பாவம் இல்லாத வாழ்ந்து காட்டணும். நம்ம பார்த்து 4 பேர் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் செய்ததெல்லாம் சாட்சி கொடுத்தோம். ஆனால் நம்மளை பார்த்து மாமியார் சொல்லணும், என் மருமகன் வந்து உத்தமை, பரிசுத்த உள்ள ஒரு மகள். அல்லேலூயா. அதே போல் மருமகள் சொன்ன மாமியாரை பார்த்து, உத்தமி என்னுடைய மாமியார். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருப்பாங்க, அவங்க வாயில் இது வரைக்கும் கோவப்பட்டதே நான் பார்க்கல அப்படின்னு யார் சொல்லணும்? மருமகள் சொல்லணும். அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லணும் பெற்றோரை பார்த்து, எங்கள் அப்பா அம்மா வந்து இது வரைக்கும் சண்டை போட்டதே நான் என்ன பண்ணல, பார்க்கல. அல்லேலூயா. அப்போது அப்பா அம்மா எப்படி வாழ்ந்து காட்டணும்? சாட்சியாக வாழ்ந்த பிள்ளைகள் மத்தியில். அல்லேலூயா. அப்படி தான் வாழ்ந்தார் நோவா, அப்படி தான் வாழ்ந்தார் யோனாக்கு, அப்படி தான் வாழ்ந்தார் ஆபிரகாமு, அப்படி தான் வாழ்ந்தார் ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு அப்படின்னு நீங்கள் வாசித்தீங்கன்னா வந்தால் பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. நாம அது மாதிரி வாழணும் தான் ஆண்டவருக்கு சபை கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கு என்ன நோக்கம்னா, இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாவம் நம்மகிட்ட விலகி போய் கிறிஸ்துடைய சுபாவத்தில் வளர்ந்து கிறிஸ்துவை போலே என்ன செய்யணும்? பேசி ஆத்மா ஆதாயம் செய்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கண்ணீர் விட்டு இதெல்லாம் செய்தால் தான் என்ன பண்ண முடியும்? பிரியாசம் இல்லாத என்ன பண்ண முடியாது? முயற்சி இல்லாமல், பிரியாசம் இல்லாத, வாஞ்சி இல்லாத, வைராக்கியம் இல்லாத எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள், என்னை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவரை போல வாழ்ந்து காட்டிட்டு தான் போகிறதுக்கு தான் நம்ம கிறிஸ்தவன். அல்லேலூயா. பேர் மட்டும் கிறிஸ்தவன் வச்சுருது பெருசு இல்லை, கிறிஸ்தை போல நம்ம வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் சபை நமக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் அம்மா, அப்புறம் சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். புரியுங்களா? சின்ன கூட்டம் பெரிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் கிதியோன்கிட்ட ஆண்டு கொடுத்தாரு, 35,000 பேர் கொடுத்தாரு. அதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணார்? 300 பேர் செலக்ட் பண்ணிக்கினார். புரியுங்களா? அப்போ 300 பேரை வைத்து பெரிய எதிரிகள் என்ன பண்ணார்? முறியடிச்சிட்டார். அப்போ சின்ன கூட்டமாக நம்ம இருந்தாலும் இந்த சின்ன கூட்டம் பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. முடியாது ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்வதுக்கு தான் இந்த வசனத்தை கையில் எழுதி கொடுத்தாரு. இதை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. இது அறிவின் காலம். என்ன காலம் இது? இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வேதத்தை நல்லா அறிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் முதலாவது வேத வசனங்களை தேடி வாசிங்கன்னு பிதா சொல்லியிருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க? தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறையாது. வாசிங்க.
ஏசாயா 34 கர்த்தருடைய 16. புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ம். இவைகளில் ஒன்றும் குறையாது, ம். இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, அவருடைய வாய் அப்படின்னு அவருடைய கிறிஸ்து இயேசுடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை சேர்ப்பார். என்ன சேர்ப்பாரு? ஜோடிகளை சேர்க்கிற வேலை யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு என்ன செய்தாது? கனெக்ட் பண்ணுறது ஆவியானவர். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் தான் இந்த வேலையை நடக்கும். கர்த்தர், அவர், ஆவி அப்படின்னு போட்டுக்குது பாருங்கள். அந்த வசனம் என்ன போட்டுக்குது? கர்த்தருடைய புஸ்தகத்திலே அப்படின்னு சொன்னார். அவருடைய வாய் அதை சொல்லிட்டு சொன்னார். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். சேர்க்கிற வேலை ஆவியானுடைய வேலை, சொல்கிற வேலை இயேசுவின் வேலை. பிதா என்ன பண்ணுறாரு? படிக்கிற சொல்கிறாரு, தேடி வாசிங்க. அப்போ இந்த வேதத்தை முழுமையாக தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆதியாக 4ஆம் அதிகாரம் 4:5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயின் போதும். அப்போது 2 பேர் காணிக்கை செலுத்துகிறாங்க சபை கொண்டு வந்து. அல்லேலூயா. ஒருவருடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார், ஒருவருடைய காணிக்கை என்ன பண்ணல? அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை? பிரியமா இல்லை, அவருடைய வாழ்க்கை பிரியமா இல்லைன்னு ஐயா சொல்கிறாரு. வேற நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏதாவது சொல்லணும்ல. நான் முதலே சொல்லிட்டேன், நான் வந்து செய்தி கொடுக்கல, நானும் கொடுக்க போகிறேன் போதனை. அல்லேலூயா. செய்தினா நான் யார்கிட்ட கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? ஐயா கொடுத்த நேரத்தை முடிச்சுடுவேன் வேகமாக சொல்லி. அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேள்வி எழுப்பும் போது உங்களுடைய மனசில் என்ன பண்ண வசனம் படிஞ்சிடும். அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். காயினுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கவில்லை? பாருங்கள், எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் வேதத்தை என்ன பண்ணல இது வரைக்கும்? தேடி வாசிக்கிறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு பதில் என்ன பண்ண மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. அவரே சொல்லிட்டாரு, எல்லா வசனத்துக்கும் ஜோடி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எல்லா வசனத்துக்கும் ஜோடி இருக்குது. இந்த 66 புத்தகத்தில் எந்த வசனத்துக்கும் ஜோடி இல்லாத அவர் வெறுமே வைக்கல. ஆனால் அந்த ஜோடியை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் ஜீவன்றாரு. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், நித்திய ஜீவனும் கொடுக்காரு. சொன்னாரே இல்லையா ஆண்டவர்? எங்கே சொன்னார் அவர்? நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 21 நீங்கள் வாசிக்கும் போது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகவே தேவையில்லை. ஒரு பக்கம் நித்திய ஜீவனும் கொடுத்துட்றாரு, ஒரு பக்கம் உடலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. எந்த மூட்டு வலி வர்றதுக்கு சான்ஸு கிடையாது, தலைவலி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. கேன்சர் வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. பிசாசு உங்களை தொடுவதுக்கும் சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்படி வாழ்வீங்க? கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் ஆரோக்கியம் எப்பவுமே இருக்கும். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்படி நான் சொல்ல, வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அதை என்ன செய்யணும்? கண்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய கண்களை விட்டு பிரியக்கூடாது, வாயை விட்டு நீங்கக்கூடாது, இருதயத்திலேருந்து வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு தான் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிற வேலை. வசனம் எங்கே போயிட்ட பிறகு கண்டுபிடிக்கிறோம்? உங்கள் மனசுக்குள்ளே போன பிறகு, இருதயத்தில் வச்சுட்ட பிறகு தான் என்ன பண்ணோம்? உங்களே வாய் பேசணும். அல்லேலூயா. இருதயத்திலே வாய் பேசுதா இல்லையா? உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் நிரம்பி இருக்கணும். என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கிற வசனம் எங்கே இருக்கணும்? இருதயத்திலிருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே எழுதுறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. இருதயத்திலிருந்து அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்க, இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக்கிறது.
இந்த வசனம்லாம் கொண்டு போய் ஏன் இருதயத்தில் வைக்கணும்? ஏன்னா பிசாசு எங்கே வந்து நிற்கிறான்? இருதயம் எம்டியாக இருந்தால் உள்ளே வந்துடுவான். இருதயத்துக்குள்ள ஆண்டோடைய வசனம் இல்லை அப்படின்னா எங்கே வருவான்? இருதயத்துக்குள்ளே வந்து உன்னை என்ன பண்ணுவான்? உன் சிந்தனையிலேயே அடிச்சிடுவான் உன்னை. அல்லேலூயா. உன் சிந்தையை சிந்திக்கும் போதே பிசாசு பேச ஆரம்பிச்சிடுவான். உன் நினைவில் உன்னுடைய சிந்தை திருப்பினாவே ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஆபத்து வருது. அல்லேலூயா. அதனால தான் இருதயம் காலியாக இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிற சபை என்ன பண்ணணும்? இருதயத்தில் இந்த வசனத்தை எடுத்து உள்ளே வைக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆண்டோடைய வேலையா நம்முடைய வேலையா? பைபிளை எழுதி கையில் கொடுத்தாரு, புரியுங்களா? இப்போ நான் அந்த வசனத்தை எடுத்து எங்கே வைக்கணும்? நம்ம இருதயத்தில் வைக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வசனத்தை கேட்குறோம். அப்புறம் மண்டே ஆனால் என்ன பண்ணுறோம்? நேற்று கேட்ட மெசேஜையே இனி காலையிலுக்குள்ளே நம்ம மறந்துட்டோம். அல்லேலூயா. அப்போ 52 சண்டே இப்படியே கேட்டு 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 மறந்துனே இருந்தால் உன் இருதயத்தில் விதைக்கிறதெல்லாம் எடுத்துனே பிசாசு போயினே இருந்தால் உன் வாழ்க்கையில் முன்னேற வருமா இல்லை பின்மாற்றம் வருமா? அப்போ உன் மனதில் உன் இருதயத்தில் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாலிப பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை உள்ளே வைக்கணும். வச்சா யாருக்கு ஆசீர்வாதம்? யார் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன உண்டாகுது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிடுது. நீ ஆரோக்கியமாக இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தமா இல்லையா? நீ வியாதியோடு இருக்கிறது பிசாசின் சித்தம், புரியுங்களா? ஒன்றும் சொன்னால் வியாதியோடு ஒருத்தர் மறிச்சா கூட பரலோகம் போக முடியாது, அப்படிலாம் வசனம் இருக்குது, புரியுங்களா? ஏன்னா வியாதி பாவத்தினால் வருது. அந்த பாவம் சுத்திகரிக்கப்படாத வியாதி வந்துடுச்சு. நிறைய பேர் வியாதியில் மறிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடைசி நேரத்தில் என்ன பண்ணும்? ஆரம்பம் நல்லா இருக்கும் வாழ்க்கை. ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஆரம்பம் எப்படி இருக்கும்? யூதாஸ் இயேசுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். ஓ, இயேசு என்னை விட என்ன பண்ணிட்டார்? தெரிந்து கொண்டார் ஒரு சீசனில். ஆனால் யூதாஸனுடைய முடிவு என்ன ஆச்சு? எப்படிமா இருந்தது? யூதாஸுடைய முடிவு எப்படி இருந்தது? வேதனையாக இருந்தது. ஒரு இயேசுக்கிட்ட ஒரு 3 வருஷம் இந்த வாழ்ந்துட்டு ஒரு மனுஷன் முடிவில் போய் மனுஷத்தா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேர் கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க. இன்றைக்கே நம்ம பேசணும். சர்ச்சையில் யாராவது தப்பு பண்ணிட்டு போயிட்டா, இவ்வளோ நாள் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு ஒரே நாள் கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? அப்போ இயேசுக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன் ஒரு 3 வருஷம் வாழ்ந்துட்டு போய் மனுஷத்தா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள், இருக்கே இல்லையா? அதே பாருங்கள், சவுல் ஒரு கழுதையை தேடி வந்த சவுலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஒரு ராஜாவுடைய பதவி கொடுத்தாரு. ஆனால் அவன் முடிவு என்ன ஆச்சு? ஒரு குறி சொல்கிற ஆவிக்கிட்ட போய் என்ன பண்ணுறான்? என்னுடைய முடிவு என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்தில் அபிஷேகம் பெற்று வந்தான். கர்த்தர் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, ராஜாவுடைய பதவியை கொடுத்தாரு, அவனுக்கு தேவைகள்லாம் ஆண்டவர் சந்தித்தார். அவனோட கூட சேர்த்து பல மக்களை கொடுத்தாரு, பல சிப்பாய்களை கொடுத்தாரு, ஒரு ராஜ்யத்தையே கொடுத்தாரு, 12 கோத்திரத்தை கொடுத்தாரு கரத்தில். அல்லேலூயா. எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு முடிவு பார்த்தா எங்கே நிற்கிறான்? ஒரு குறி சொல்கிற ஆகிக்கிட்டு போய் நாளைக்கு எனக்கு என்ன நடக்குன்னு கேட்டுக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் சிலர் முடிவு பார்த்தா ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆனால் முடிவு எப்படி இருக்குது? வியாதியில் போய் படுத்துடுவாங்க. நீ ஆரோக்கியமாக இருக்கணும். எது வரைக்கும் இருக்கணும்? மோசே மலை மேலே ஏறி போகிற வரைக்கும் எப்படி இருந்தாராம்? கண்ணெல்லாம் அப்படியே குருடாகி நடக்க முடியாத அப்படியே தடி கொண்டுக்குன்னு ஒரு கொம்பு எடுத்து நடந்து போனார். 120 வயசில் விட மோசே எப்படி இருந்தார்? எப்படி வந்தார்? பலன் உள்ளதாக இருந்தார். அவருடைய கண்கள் குருடாக்கப்படவில்லை, புரியுங்களா? அப்போ தான் ஆண்டவர் அவருக்கு மரணம் சந்திக்குது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், முடிவு முக்கியம். அதான் ஆண்டவர் முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் எழுதிட்டார். ஆனால் முடிவு பார்த்த வரைக்கும் சபையில் என்ன பண்ண? நீங்கள் எல்லாத்தையும் நிலைத்திருக்கணும். ஜபத்தில், ஆராதனையில், அப்புறம் இரவு ஜபங்களில், அப்புறம் சபையில் என்னென்ன நடக்கிறதோ எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி எப்படியாவது என்ன பண்ணணும்? உங்கள் நோட்டை நிரப்பி டைரி நிரப்பி என்ன செய்யணும்? வீட்டில் போய் அது குடும்ப ஜபத்தில் பார்த்து தினந்தோறும் வாசனை அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் என்ன பண்ணும்? அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கும் போது உனக்கு ஆரோக்கியம் உண்டாயிடுது. அல்லேலூயா. நல்ல சமாதானம் உண்டாயிடும். குடும்பத்திலேயே சமாதானமாக இருப்பீங்க. ஆரோக்கியம் என்ன அர்த்தம்னா சந்தோஷம், மனமகிழ்ச்சி, களி கூறுதல், சமாதானம், விசுவாசம்,
அப்புறம் இச்சை அடக்கம் எல்லாமே இருக்கும். எல்லா சுபாவம் அந்த யார்கிட்ட இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகிட்ட இருக்கும், கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. நம்ம கேட்டுட்டு மறந்துட்டு போகிறதுக்காக ஆலயத்துக்கு வரலை. நம்ம கேட்டுட்டு பரலோகத்துக்காக என்ன பண்ணுறோம்? ஆயத்தமாகவும் பரலோகத்து ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 2 வேலையை நம்ம சபையில் செய்யணும். 1, நீங்கள் பரிசுத்தம் அடைஞ்சிடணும். 2, பரிசுத்தம் இல்லாதவங்களை போய் என்ன பண்ணணும்? உங்களுடைய சாட்சியை வெளிப்படுத்தணும். இயேசு என்னென்ன செய்தாரோ அது மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களை கொண்டு உள்ள வரணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதே வியாதி 25 வருஷம் வச்சுன்னா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட ஒரு வியாதி உள்ளவர் 108 போகிறாங்க. போய் அங்கே சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆன பிறகு எப்படி வராங்க? 108 வராங்க. மறுபடியும் திரும்பி எப்படி வராங்க? ஐயா எப்படி வராங்க? நடந்து வராங்க, பலத்தோடு வராங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. ஆனால் ஒரு 3 மாதம் ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்து சுகவீனமாக போயின்னு இருந்தால் டெய்லி எப்படி இருக்கும்? நீங்கள் பலவீனமாக நடந்துக்கின்னு அதே வியாதி ஒரு 3 மாதம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஆண்டவருக்குன்னா இல்லை, சரியான கனெக்ட் இல்லை, சரியான தொடர்பு இல்லை, ஆண்டவரோட உனக்குன்னா இல்லை, உறவு இல்லை. சும்மா ஏதோ வந்து உட்கார்ற, ஐயா சொல்கிறாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்ன பிறகு உடனே ஆசீர்வாதம் வந்ததுதா? என்னம்மா? உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு விட்டால் தான் ஆசீர்வாதம் பெருகும். பாவத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? உன் கணவரை நீ திட்டிக்கினே இருந்தால் உன்னை ஆசீர்வதிப்பாரா? அவர் சொல்லுவார், ரட்சிக்கப்படாத கணவர் சொல்லுவார, சொல்ல மாட்டாரா? மனைவிகளே உன் கணவருக்கு என்ன செய்யணும்? கணவர் என்னம்மா பண்ணணும்? கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிந்து காட்டினா தானே. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறது? நான் என்ன செய்கிறது? எனக்கு நானே வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் வாங்குகிறேன், எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, அவருக்குன்னு வழி இருந்தால் ஆகும். அப்படின்னா வந்தனா நீங்கள் அந்த என்ன மனைவிக்கு கொடுத்த வசனங்களை மனைவி கடைப்பிடிக்கணும். தேவன் நமக்கு கட்டளையாகவும் கற்பனைகளாகவும் என்ன பண்ண நிபந்தனைகளாக எழுதி வச்சுட்டார் பைபிளில். புரியுங்களா? கட்டளை கேட்ட பிறகு நம்ம அது கீழ்ப்படி முடியுமா? அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் ஆராய்ந்து பார்க்கணும், அதுதான் சம்பாஷணம் பண்ணணும், அதுக்கு தான் நேரத்தை எடுக்கணும், ஜெபிக்கணும். எல்லா வேலையும் எதுக்கு செய்கிறோம்? அந்த கட்டளையின்படி நடப்பதுக்கு தான். எதன்படி? நான் சொல்லிட்டேன், பிரதர் நீங்கள் போய் கார் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு பேர் என்னது? கட்டளை. அவர் சொல்கிறாரு, ஐயா நான் எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. புரியுதுங்களா? எனக்கு என்ன தெரியாது? அப்போ நான் கட்டளை இட்டது தப்பாக விட்டேன்ல. அப்போ ஆண்டவர் ஒரு கட்டளை இட்டார்னா அவரே என்ன பண்ணுறாரு? அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாரு. கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை எப்படி கை கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு எல்லா காரியம் உள்ளே வச்சுட்டுருக்கிறாரு. நம்ம போய் அதை கண்டுபிடிச்சி அதன்படி வாழ்ந்தால் தான் அந்த வசனத்தின்படி வாழ முடியும். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லா வசனமே எப்படி இருக்குது? வார்த்தையாக தான் இருக்கிறது இல்லை, எழுத்துக்களாக இருக்கிறது. எழுத்தில் தான் ஆண்டவரை பார்க்குறோம், வார்த்தையில் தான் பார்க்குறோம், வசனத்தினால் தான் ஆண்டவரை பார்க்குறோம். ஆசீர்வாதன்ற ஒரு வார்த்தை பைபிள் இருக்குதுன்னா அது எப்படி இருக்குது? பைபிளில் வார்த்தையாக தான் இருக்குது, எழுத்துக்களாக இருக்கிறது. அது நமக்குள்ளே வேலை செய்யணும்னா எப்படி செய்யும்? ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவங்க ஆசீர்வதிப்பட்டுருவாங்களே? சொல்லுமா? அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ கீழ்ப்படியணும். ஆபிரகாமை தேவன் அழைச்சி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? சபையில் பண்ணுகிறா 25 வருஷம், இன்னும் குழந்தைய பிறக்கலை. அப்போ 25 வருஷம் வரைக்கும் என்ன நடக்கலை? நம்ம சொன்னவர் அவருக்கு 75வது வயசில் சொன்னார். 25 வருஷம் என்ன நடக்கலை? ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் எப்போ எனக்கு குழந்தை பாக்கி கொடுப்பீங்கன்னு கேட்டுனேக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசித்துருங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லிட்டாரு? அப்போதான் அழைச்சின்னு வராரு ஆண்டவர் சபைக்குள்ள. அல்லேலூயா. நீ சபைக்குள்ளே வாபா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நாள் விற்கிற ஆராதனை பண்ணியிருந்தால் போதும் உனக்கு. இன்னிலேருந்து என்ன பண்ணு? என் பாதத்தில் உட்காரு. நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். 75 வயசு வரைக்கும் இருக்கிற தெய்வத்தெல்லாம் போய் பார்த்துட்டான், எல்லா டாக்டரும் போய் பார்த்துட்டு வந்துட்டான். ஏன்னா எங்கேயுமே என்ன பண்ணல? குழந்தை பாக்கியமே கிடைக்கல. எல்லா பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு
இப்போ எங்கே வரான்? ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. அப்போ அழைக்கும் என்ன சொல்கிறாரு? உன் ஜனத்தையும் இனத்தையும் என்ன பண்ணு, உன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு என் பின்னாடி வா மகனே அப்படின்றாரு. அவன் வந்துட்டான், கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான். அல்லேலூயா. சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. இப்போ வந்த பிறகு என்ன சொல்கிறார்? நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்கி உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது. ஆபிரகாம் 99 வயதான போது, பாருங்க, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, பாருங்க, மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான் பாருங்க, திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ 17ஆம் அதிகாரத்தில் இப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவ்வளவு நாள் என்ன பண்ணல அவரு? உத்தமமா நடக்கல. 24 வருஷம் சபைக்கு வந்து உட்காந்துக்கிறாரு. எப்படிங்கிறாரு? எல்லாருக்கும் முன்னாடி ஆபிரகாம் போல தான் இருக்கிறாரு. ஆனால் சந்தேகம் என்ன பண்ண மாட்டேங்குது, எந்த ஆசீர்வாதம் பெருக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? உத்தமனாய் வாழ்வதற்கு விட்டு கொடுக்கல. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோபு சொல்கிறார், யோபு எப்படி இருந்தாரா? உத்தமனாய் இருந்தார். அல்லேலூயா. யோமஸ்தான் எப்படி இருந்தார்? உத்தமனாய் இருந்தார். வாசித்து பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, எப்படி நடந்தாங்க? உத்தமர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரு? சகாரியாவும் எலிசபெத் எப்படி இருந்தாங்களாம்? நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க, உத்தமர்களாக இருந்தாங்க. அதனால அவனுக்குள்ள பிறகுற ஒரு குழந்தை, அதான் யோமாஸ்தானகன். புரியுங்களா? அந்த யோமாஸ்தானகன் கூட உத்தமமான வழியில் சபையை நடத்த சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன வழி? உத்தமமான வழியில் நடத்தணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 16-19 வாசிக்கும் போது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எப்படி? இயேசுக்கு முன்னாடி எப்படி நடந்தா? எதுக்கு வந்தார் யோமாஸ்தானங்க? இந்த சகாரியாவும் எலிசபெத்துக்கும் குழந்தையே இல்லை. ஆனால் அவங்க எப்படி வாழறாங்க? உத்தமமாய் வாழறாங்க, நீதிமான்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. எப்படி கொடுக்குறாங்க? சர்டிஃபிகேட். அதே நீங்கள் வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இப்ப 17 வாசித்துருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால். யாரு? ஒரு குறி சொல்ற ஆவி யாரை பார்த்து சொல்லுது? சபையை பார்த்து சொல்லுது. இந்த ஊழியக்காரர் யாரு? உன்னதமான ஊழியக்காரர்கள், உன்னதமான விசுவாசிகள். நம்மளை பார்த்து சொல்லுமா குறி சொல்ற ஆவி? இந்த தெருவில் ஓடுதே குறி சொல்ற ஆவிங்க நம்மளை பார்த்து சொல்லி இருக்குதா? சொல்லுங்க. அங்க வசனம் சொல்லுது பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா.
ஒரு வார்த்தை சொன்னார், உடனே அந்த ஆவி கீழ்ப்படிந்து அந்த அம்மா விட்டு என்ன பண்ணிடுச்சு? ஏன்னா அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. 17 சொல்கிறாங்க, ரட்சிப்பின் வழியை நமக்கு என்ன பண்ணுறாங்க? அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். புரியுங்களா? யாரை சத்தமிடுறது? அந்த குறி சொல்கிற ஆய்வு சொல்லுது. புரியுங்களா? என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பின் வழியே நமக்கு அறிவிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அது ரட்சிப்பறதுக்கு ஆயத்தமாக இது குறி சொல்கிற ஆவி. அல்லேலூயா. அது அப்புறம் அந்த ஆவியை வெளியே அனுப்புகிறார் ஆண்டவர். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானாக பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நம்மளோட வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும். நான் மியான்மரில் இருக்கும்போது ஒரு அம்மா வந்து பாஸ்டம்மா ஃபோன் பண்ணாங்க ஒரு சபையிலேருந்து. இது மாதிரி நைட் 10 மணிக்கு, ஐயா நான் ஒரு ஆவியை துரத்தனம் போக மாட்டேன்து, உடனே நான் வீடியோ காலில் வந்திருக்கிறேன், இந்த ஆவியை நீ கடிந்து கொள்ளுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க வீடியோ காலில் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய முகத்தை அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த லேடி. அல்லேலூயா. உடனே அது என்ன சொல்லுதுன்னு, இவரை பார்க்க மாட்டேன். அந்த அம்மா கேட்குறேன், ஏன் நீ அவர் பார்க்க மாட்டேன் அப்படின்னா, அவருக்குள்ளே 100% இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு அப்படின்னு யார் சொல்லுது? பிசாசு சொன்னபோது எனக்கே தெரிஞ்சு 100% இயேசு எனக்குள்ளே இருக்கிறான்னு அன்னிலேருந்து நான் பண்ணிக்கினேன். சில மனுஷன் சொன்னால் நமக்குள்ள ஏற்றுக்க மாட்டோம் இல்லை? நம்மோட கூட ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண மாட்டோம், பெருசாக ஏற்றுக்க மாட்டோம். இப்போ பிசாசே சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், இதே நீ என்ன பண்ணு, இன்றைக்கி நைட்டு நீ போயின்ன வெளியே அப்படின்னா 11 மணிக்கு. அது சொல்லுது 12 மணிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு. எத்தனை மணிக்கு? அப்போ அந்த அம்மா கேட்குறேன், ஏன் நீ 12 மணிக்கு போகிறேன்னா, அவர் 12 மணிக்கு முழங்கால நிற்பார். எப்போவுமே 12 மணிக்கு எங்கே நிற்கிறோம்? நைட்டில், நடு ராத்திரியில். பைபிளில் 12 மணிக்கு நின்றவங்களாம் வெற்றி சிறந்துக்கு பண்ணிக்கிறார் ஆண்டவர். இதே நீங்கள் பாருங்கள், இதையே நீங்கள் பார்ப்பீங்க. பவுலும் சீலாவும் எப்போ நின்னாங்க? தேவ சமூகத்தில் நடு ராத்திரியில் நின்னாங்க. அதனால தான் கட்டு என்ன பண்ண சிறைசாலையை ஆண்டு உடைச்சார். அதுக்கு என்ன காரணம்? நடு ராத்திரியில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. பகலில் நீ கண் விடுத்து ஜெபிக்கிற, ஆனால் நைட்டில் தூக்கத்தை வெறுத்து ஜெபிக்கிற, பவர் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? பகலில் நீ வேலை செய்யறதுக்கும் நைட்டில் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நைட்டில் வேலை செய்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் நைட்டில் இரவில் நீ கண் வைத்து ஜெபித்தா 10 நாளில் செய்ய வேண்டிய வேலையை 2 நாள் செய்து முடிச்சிடலாம். அல்லேலூயா. 10 வருஷம் செய்ய வேண்டியதை ஒரே வருஷம் செய்து முடிக்கலாம். நைட்டில் நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்கள், தானாகவே பிசாசு என்ன பண்ணோம்? உங்கள் வீட்டுக்கு எதிரில் வராது. உங்கள் வீடு சுற்றி அக்னி எரிஞ்சிக்கினே இருக்கும். தேவன் ஆகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு அக்னியை மேலே போடுவோம் வீட்டு மேலே. அது எப்பவுமே எரிஞ்சிக்கினே இருக்கும். பிசாசே சொல்லும், கேட்டில் இருந்து தான் கத்தும், ஆனால் உள்ளே வரத்துக்கு அதுக்கு என்ன இருக்காது? சான்ஸே இருக்காது. ஏன்னா ஜபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. ஏன்னா ஜபம் நம்ம பண்ணுறோம், கர்த்தர் என்ன பண்ணுறார்? பவர் அனுப்புகிறாரு. அல்லேலூயா. வல்லமை அனுப்புகிறாரு. அதனால தான் ஜெபித்தவங்களாம் ஜெயம் பெற்றதுக்கு என்ன காரணம் பைபிள்லனா, ஆண்டவரோடு பேசுகிறேன்னா நம்ம உத்தமனாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், அவருக்கு உகந்தவனாக இருக்கணும், பரிசுத்தவனாக இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும், ஆண்டவர் சொல்கிற மாதிரி உண்மை உள்ளனாக இருக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சபையில் வளர்ந்துடணும். ஒரே நாளில் வளர முடியாது. ரட்சிக்கப்பட்டு ஒரே நாளில் எல்லாம் போயிடுமா? பையன் கூட சாட்சி கொடுத்தாரு. சில காரியங்களை வந்து பல போராடும். சில போராடி தான் மேற்கொள்ளணும். சில தான் தானாக ஓடிப்படும் ஆவிங்க. சில ஆவி என்ன பண்ணாது? அவர் சீக்கிரமாக புரியுங்க, நெருப்பில் தூக்கப்பட்டோடு போவாது வெளியோ. அல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம போராடி செபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி வருது. அல்லேலூயா. அப்போ நம்ம சுபாவம் முற்றிலும் அழிச்சிடுறாரு. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம், தோற்று போயிடக்கூடாதுல்ல. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னு நம்ம விசுவாசித்து நம்ம அறிக்கை செய்து எனக்குள்ளுகிற இயேசு பெரியவர், எனக்குள்ளுகிற இயேசு வல்லவர், எனக்குள்ளுகிற இயேசு ஆரோக்கியம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி. நீங்கள் அறிக்கை செய்ய பிசாசு என்ன பண்ணுது? உங்ககிட்ட வராதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தையை சொல்லும் போதே பிசாசு பயப்படுவான். அதனால தான் நல்ல அவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். அதனால் கட்டளை எடுக்கிறதுனால உடனே கை கொள்ள முடியாது. அதனால தான் பாருங்கள், ஆபிரகாமுக்கு 24 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? அடைச்சது உண்மை, அடைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் எல்லாம் செய்வேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு எப்போ ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறான்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வரும்போது. அல்லேலூயா. உத்தமனாய் வருவதற்கு காத்திருக்கிறாரு. 25வது வருஷத்துல தான் உத்தமனாக நடக்கிறான். புரியுங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு காட்டலாம்.
ஆனால் அதெல்லாம் வேதத்தை போய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? காயினுடைய காணிக்கை என்ன செய்தார் ஆண்டவரே? அங்கீகரிக்கலை. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். புரியுங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கும் போது நம்ம அதை என்ன பண்ணோம்? இந்த சத்தியங்கள்லாம் அறிஞ்சு வச்சா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனம் உண்டாகிறது. நீ கண்டுபிடிக்கணும். போயிட்டு உட்காந்து என்ன பண்ணோம்? நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நிறைய நேரத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. புரியுங்களா? நைட்டில் 2 ஹவர் 3 ஹவர் எடுத்துக்கலாம். தூக்கத்தை வெறுக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் வாசிக்கணும். இந்த வேதத்தை எப்படி என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா? இந்த வேதத்தை இரவு பகல் என்ன பண்ணோம்? தியானிக்கணும், வாசிக்கணும். இதுக்கு நேரம் கொடுக்கணும் நீங்கள். புரியுங்களா? நீங்கள் கொடுக்கும் போது தான் என்ன பண்ணுவார் ஆண்டவரே? உன்னை விடுதலை ஆக்குவார். உன் கையில் தான் வேதம் கொடுத்துருக்கிறாரு. உங்கள் மேய்ப்பர் உங்களுக்கு சொல்கிறாரு, தினதோறும் வேதத்தை வாசிங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண? போயிட்டு தினதோறும் வேதத்தை வாசிக்கணும், அதை தியானம் பண்ண பார்க்கணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. புரியுங்களா? உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நேரம் கிடைக்காது. கிடைக்குமா? வசனத்துக்கே பஞ்சம் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் பரிசுத்தம் ஆகிடணும். பரிசுத்தம் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பின்னாடி உங்கள் வீடே வரும். உங்கள் சொந்த மதெல்லாம் உன்னை தேடி வருவாங்க. வருவாங்களா? வரமாட்டாங்களா? ஒரு வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் அவன் வீட்டாரே ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்குதுன்னா உன் நிமித்தம் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுரும். புரியுங்களா? எல்லாமே ஆண்டவரை தேடி வருவாங்க. ஏன்னா உன்னுடைய சாட்சி அவங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுது? சுகந்த வாசனையே வீசுகிறது. அல்லேலூயா. அதை கவனிக்கிறவங்க என்னடா இது, நம்ம இப்படி இருந்தாங்க, இப்படி இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. சரீரத்திலையும் சாட்சியாக இருக்கிறாங்க, குடும்பத்திலையும் சாட்சியாக இருக்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சியாக இருக்கிறாங்க, அப்புறம் வேலையிலையும் சாட்சியாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைந்தாங்க. இன்றைக்கி வீடு வாசல் எல்லாமே இருக்கிறது. கர்த்தர் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிப்பதுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்குனாலே நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு குறையில்லாத குழந்தை பாக்கியம் கொடுத்துருவார், அப்புறம் வீட்டை கொடுத்துருவார், அப்புறம் வேலையை கொடுத்துருவார், நல்ல திருமணமாகும், நல்ல செழிப்பான ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம பரிசுத்தம், ஒரு பக்கம் உலகத்தில் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். ரெண்டுமே நம்மோடு இணைக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் மட்டும் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் சரீரத்தின்படி, ஆனால் ஆவியில் நான் ஆசீர்வாதம் இல்லாத இருந்தால் சொல்லுங்கள். அப்போ காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கவில்லை? யாருக்காவது அந்த தாட்ஸ் வந்திருக்குதா? விசுவாசம். யார் சொன்னது? எங்க விசுவாசத்தான் 11:4 இருக்கு. கரங்களை தட்டுங்க அவங்களுக்காக. அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, விசுவாசத்தினாலே. என்னது? காயினுக்குள்ள விசுவாசம் இல்லை, ஆபேலுக்குள்ள விசுவாசம் இருந்தது. இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு விசுவாசம் இருந்தால் காணிக்கு மேன்மையாக்கப்படுகிறது. அவன் நீதிமான் ஆயிடுறான். அவன் என்ன மாறான்? அவனுடைய காணிக்கை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன விசுவாசம், அந்த விசுவாசத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு காட்டுறார் ஆண்டவர். புரியுங்களா? அதனால தான் நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிகள் நடக்கிற அடையாளங்கள் யாவன? நீங்களாம் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன அடையாளம் இருக்குது சொல்லுங்க. என்ன அடையாளம்? பிசாசுகளை துரத்தணும், அப்புறம் நவமான பாஷையை பேசணும், அப்புறம் 16 சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான அந்த வசனம் சொல்லிடுங்க. மார்க் 16 வாசிங்க, சத்தமா வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதங்க இருக்கு? ஒரு விசுவாசியில் நடக்கிற அடையாளங்கள். நீங்களே விசுவாசிகள். இதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அநேக அவிசுவாசிகளை உள்ளே கொண்டு வர முடியும், அற்ப விசுவாசிகளையும் கொண்டு வர முடியும். முடியுமா? முடியாதா? அப்போ ஒரு விசுவாசி 10 வருஷம் நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து பிசாசு ஓடணும். உங்களை பார்த்து நீங்கள் ஒருத்தர் மேலே போய் கை வச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன ஆயிடணும்? சுகமாயினா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். புரியுங்களா? நீங்களே என்ன பண்ணுறீங்க?
வியாதி வந்துட்டு ஒரே ஓட்டம் ஓடுறீங்க ஹாஸ்பிட்டலுக்கிட்ட, அல்லையா? அப்போ யார் உங்ககிட்ட வருவாங்க? நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள், என்கிட்ட வல்லமை இருக்குதா இல்லையான்னு. அப்படி தானே கேட்குற கிதியோனு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்குறாரு. கேட்டார் இல்லைங்களா? கிதியோன்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாருன்னா, ஒரு வேளை புரியுங்களா, அந்த அடையாளம் எனக்கு இல்லைன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் அந்த அடையாளத்தை கேட்குறாரு. அப்போது ஒரு உறுதிப்படுத்திக்கிறார். நீங்கள் உங்கள் கையில் அடையாளத்தை தேவன் கொடுத்துட்டாரு. இந்த அடையாளம் பிசாசுகளை துரத்தும்படி, வியாதிசு மேலே கைகளை வைக்கும்படி, அப்புறம் அந்நிய பாஷை பேசும்படி, அப்புறம் என்ன கொடுத்துருக்கிறாரு, போய் நீங்கள் எல்லாத்தையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவுக்கு உங்களை உருவாக்கணும். அப்போ தான் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் யாருக்கும் எதுவும் சொல்லாதிருந்தீங்கன்னா நீங்களே விழுந்துருவீங்க ஒரு நாள். அதனால தான் ஒரு ஊழியனா நமக்கு ஆவிக்குரிய ஊழியம், எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆவிக்குரிய ஊழியம் எப்படின்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு நாளுக்கு என்ன பண்ணணும், யாராவது ஒரு வியாதியை சந்திக்கணும், யாராவது ஒரு பிசாசு பிடிச்சிகளை சந்திக்கணும், யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், இல்லை யாருக்காவது ஒரு சாட்சி சொல்லிடணும். ஏன் சொல்லினா நீ வளர்ந்துனே வருவீங்க. இப்போ நாங்களாம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு அப்படியே நேராக வந்துட்டு மிலிட்ரியிலேருந்து 40 வருஷம் மிலிட்ரியில் வேலை செய்தோம் நாட்டுக்காக. அப்படியே நேராக வந்து பைபிள் எடுத்து நேராக ஐயா கிட்ட வந்து சொல்லி மெசேஜ் கொடுத்து வந்திருக்கிறேன். ஆமாம், எப்படி வந்தோம்? இதெல்லாம் ப்ராக்டிஸு, இதெல்லாம் தினந்தோறும் எங்கள் வாழ்க்கையில். இப்போ எல்லாம் அது மாதிரி ஆகிட்டா சபை எப்படி இருக்கும்? 3-4 சர்வீஸ் நடக்கும் சண்டேயில். எத்தனை சர்வீஸ்? 4 ஃபுல்லாக சர்வீஸ் நடந்துகிட்டே இருக்கும். காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 5 to 8, அது பிறகு 9 to 12, அப்புறம் 1 to 4, அப்புறம் 4 to 7, அப்புறம் 9 to 11. 5 சர்வீஸ் 6 சர்வீஸ் நடத்த முடியாதா? உங்களுக்கு பின்னாடி அத்தினி வித்தமால் ஓடியாரும். உங்கள் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. நீங்கள் அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஒரு தாளந்து வாங்கினோன்னா என்ன பண்ணிட்டான்? நம்ம மண்ணில் புதைச்சிட்டான். அப்புறம் ஆண்டு சொல்கிற, இவனை கையை காலை பிடிச்சி எங்கே போடுங்க, நரகத்தில் போடுன்னு சொன்னார். 20 வருஷம் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிற தாளந்தே என்ன பண்ணிட்டார்? புதைச்சிட்டார், போயிட்டார். வாசிங்க அந்த வசனத்தை. மத்த 25 ஆண்டவனே நீர் விதைக்காத நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பாருங்க என்ன சொல்றாரு. தாளந்தனா என்ன? அது ஒரு ஆத்மாவை குறிக்கிறது. அல்லேலூயா. நீ ஒரு ஆத்மா சம்பாதிக்கணும். அதனால தான் ஆத்மா இல்லாததால அந்த ஆத்மா 30 வாசிக்கும். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய என்ன சொல்றாரு? புரோஜனமற்ற ஊழியக்காரன் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அழுகையும் பற்கடிக்கும் எங்க இருக்கும்? நரகத்தில் தான் இருக்கும். பாருங்க, சபையில உட்கார்ந்து இருந்தாரு, நல்லா காணிக்கை கொடுத்தாரு, தசமாக கொடுத்தாரு, ஆராதித்தாரு, ஆலயத்துக்கு வந்தார், அப்புறம் எல்லா இதுலேயும் மீட்டிங்கில் கலந்துக்கினார். ஆனால் முடிவு என்ன ஆயிடுச்சு? முடிவு என்னம்மா? கையங்காலை பிடித்து இயேசுவை என்ன பண்ண எங்கே போடுறாரு? ஏன்னா அவருடைய ஆத்மாவை அவரால் காத்துக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்னா, அவர் கொடுத்த தாளந்துகளை, அவர் கொடுத்த நன்மைகளை அவர் என்ன பண்ணியிருக்கணும்? மற்றவங்க சொல்லியிருக்கணும். அவர் ரட்சிப்பை குறித்து 4 பேருக்கு சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்கூடாதா? யாருக்குமே சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? விதைக்காத இடத்துல. அப்படின்னா என்ன? நீங்கள் போய் கரும்பை விதைக்கலை, போய் என்ன பண்ணுவீங்க? வருஷானா போய் கரும்பு அறுக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. நீ விதை போடாமல் எதையுமே சொல்ல முடியுமா? எல்லாமே விதையினால் தான் உருவாகுது. இல்லை, எல்லாமே உருவாகுது. ஒரு வனாந்தரத்தில் உங்கள்கிட்ட ஒரு 10 ஆலமரம் விதையை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விதைத்தா என்ன ஆகாது? காடு ஃபுல்லாக அண்ணா வந்துடும். ஒரு 100 வருஷம் பார்த்தா காடு ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஆலமரம் விதையாக இருக்கும். இருக்குமா? இருக்காதா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவங்ககிட்ட அந்த விதையை கொடுக்குறாரு. அந்த ஆத்மாவை, ரட்சிக்கப்பட்ட ஆத்மா என்ன செய்யணும்? இன்னொரு ஆத்மா சம்பாரிச்சிருக்கணும். அப்போ அந்த ஆத்மா இன்னொரு ஆத்மா சம்பாதிக்கணும் இல்லை? ஆனால் இவனை பண்ணிட்டான், விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் சேர்க்கிறவரும், அப்புறம் மனுஷன் கடினமுள்ள மனுஷன். இப்படியெல்லாம் எப்படி சொல்லலாம? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு?
இயேசு என்ன சொன்னார் பாருங்க அவருக்கு. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக எஜமான் பிரயுத்தரமாக பொல்லாதவனும் பாருங்க, எடுத்து பாருங்க என்ன சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்காரன். நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். யார்கிட்ட கொடுத்துட்டாரு? 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, நீ எங்க போ, புறம்பான இருளுக்கு போன்ட்டாரு. உங்ககிட்ட கொடுத்ததை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். சாட்சின்றது ஒரு தாளந்து. அல்லேலூயா. உங்களை ரட்சித்தார்ல, நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்திருக்கிறோம் சொல்லுங்க. அப்படி விலையேற்பட்ட ரத்தத்தினால என்ன பண்ணிட்டார், நம்மளே மீட்டு கொண்டார். அல்லேலூயா. வெள்ளினால் அல்ல, பொன்னினால் அல்ல, விலையேற்பட்ட பொருளினால் அல்ல, மாசற்ற ரத்தத்தினால நம்மளை மீட்டார். அல்லேலூயா. அதில் ஒரு பழுதும் கிடையாது. அந்த ரத்தத்தில் நம்மளை எல்லாரும் ரட்சித்து கொண்டு சபையில் ஆண்டவர் சேர்த்துட்டாரு. இப்போ அவருடைய பிள்ளையாக நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அவருடைய வேலையை செய்துக்கு தான் நம்மளை அழைச்சார். நீங்கள் உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே அவர் வேலைக்காக அழைச்சிருக்கிறார். எதுக்காக? இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே ஒவ்வொரு கம்பெனிகளில், எதுக்கு அழைக்கிறாங்க? அந்த எஜமானுடைய வேலையை செய்வதுக்காக. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய இயேசு என்ன பண்ணார், விலை கொடுத்தே வாங்கிட்டார் பிசாசுக்கிட்டேருந்து. இனிமேல் நீ பிசாசுக்குரியவனா இல்லை, இப்போ இயேசுக்குரியவனாக மாறிட்டோம். உன்னை விலை கொடுத்து வாங்கின இயேசுக்கு நீ 100 மடங்கு செய்யலாம், கூட 10% நீ செய்து நிற்கலாம் முடியும். அல்லேலூயா. செய்யணுமா செய்யக்கூடாதா? ஒரு 100 சவரம் வாங்குறீங்க, அதை வாங்கின பிறகு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, வாங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் போட்டுன்னு வரேன்னா கொடுப்பாங்களா? உங்கள் கழுத்தில் மட்டும் தான் போடுவீங்க, வேறு யார் கழுத்துலையும் போட நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டீங்க, உழைச்சிங்க. அந்த பணம் கையில் வருவதுக்காக, அதை வாங்கி கொள்வதுக்கு, அதுக்காக எத்தனையோ உழைப்புகள் இருந்ததில்ல. அது உன்னுடையது. யாருடையது? அதனால் யாருக்குமே என்ன பண்ண மாட்டீங்க, அதை கொடுக்க மாட்டீங்க. புரியுங்களா? அது ஒரு அழிவு தான் பொருள். ஆனால் அது என்ன பண்ண முடியும், அது உனக்கு விலையேறி பெற்றது. அதுபோல் ஆண்டவராக சொல்கிறாரு, நான் என்னுடைய ரத்தத்தினால உன்னை பணம் கொடுத்து என்ன பண்ணுவேன், ரத்தத்தை கொடுத்து உன்னை வாங்கிட்டேன், மீட்டு எடுத்துட்டேன். இப்போ நீ என்னுடையவள். அல்லேலூயா. இப்போ நீ யாருக்குமே சொந்தம் கிடையாது, இயேசுக்கு மட்டும் தான் சொந்தம். நம்மளாம் யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு தான் சொந்தம். எதுக்கு இயேசுக்கு சொந்தம்? உன்னை விலை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. இப்போ விலை கொடுத்து வாங்கின பிறகு நீ மறுபடியும் எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா, உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து யார்? 2வது இடம். முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? இயேசு கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்போ நகை நீங்கள் வாங்கிட்டீங்க, அதே எல்லோரும் போட்டுன்னு சொல்லி கொடுப்பீங்களா? நீங்கள் மட்டும்தான் போடுங்க. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு விலை கொடுத்தோன்னா அவருக்கு தான் நீ சொந்தம். அந்த நகை உங்களுக்கு எப்படி சொந்தமோ அதே போல் தான் நீங்கள் யாருக்கு சொந்தமாயிட்டீங்க? இயேசுக்கு. முதல் இடம் அவருக்கு கொடுக்கணும், 2வது இடம் தான் யாருக்கு? இந்த உலகத்துக்கு. அதனால தான் தன்னைத்தான் வெறுத்து என்ன பண்ணுங்க, என் சிலுவையை சுமந்து கொண்டு வான்றாரு. அல்லேலூயா. அதனால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு என்ன இல்லை, பாத்திரனே இல்லை. நீங்க ஆண்டவருக்கு பாத்திரவனா இருக்கணும்னா நீ தகப்பனையாவது தாயாவது பிள்ளைகளையாவது அப்புறம் மனைவியாவது யாரும் என்ன பண்ணக்கூடாது, அதிகமாய் நேசிக்க கூடாது. அவரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. அப்படி நீ நேசித்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கு அதிகமாக நேசித்தான். என்ன நடந்தது? கொண்டு வா பலிக்குன்னு சொல்லிட்டாரு, சொன்னார் இல்லையா? யாக்கோபு தன்னுடைய குமாரன் யோசேப்பு அதிகமாக நேசித்தார். என்ன நடந்தது? நம்ம எதை நீங்கள் அவருக்கு சொந்தமாக ஆயிட்ட பிறகு வேறு எதையுமே அதிகமாக நேசிக்கக்கூடாது. மீது எல்லாருக்கும் 2வது இடம் தான். முதல் இடம் உன்னை விலை கொடுத்து வாங்கினவருக்கு நீ சொந்தம். அல்லையா? அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, பல பிரச்சனை வரதுக்கு காரணம்னா அவரே உங்களை என்ன பண்ணுவார், அந்த சோதனைக்குள்ளே கொண்டு போயிடுவார். அதில் போய் சிக்கி வெளியே அதில் தவிக்கும் போது அப்புறம் தான் ஆண்டு மீட்டு எடுத்து மறுபடியும் கொண்டு வருவார். நான் யாருன்னு உனக்கு தெரிவிக்கிறதுக்காக சொல்லுவார் இதெல்லாம். அல்லையா? அதை நம்ம ஏதோ நடக்குது அப்படின்னு அவர் அனுப்பி சோதனைக்குள்ளே என்ன பண்ணுவார், அக்னியில் போட்டு என்ன பண்ணுவார், முழுக வைப்பார். அப்படின்னா வியாதிங்க நோய்கள் எல்லாம் வரும். அப்போ ஆண்டவர் நோய்க்கு அதிகமாக கூப்பிடுவேன். ஆனால் முதலே நீ என்னுடைய தேவன் தான் எனக்கு தகப்பன்னு நீ தெரிஞ்சிட்டா, நீ அவருக்கு சொந்தமாயிட்டேன்னா அந்த வியாதி உன்னை விட்டு போயிடுது, அந்த சோதனை விட்டு போயிடுது. எதுவுமே உன்னை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவரே, சோதிக்க மாட்டார்.
உன் பிள்ளை வந்து உங்களை சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிந்தா அவங்களுக்கு நீ கேட்கறதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கேட்காதவே வாங்கி கொடுப்பீங்க, கேட்டதோ. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே செவி சாய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுப்பாரு, கேட்காததையும் ஒன்று கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் விட்டுட்டு காலையில் அதிகாலை ஜெபம் பண்ணோம் அப்படின்னா தூங்கினுக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? சோதனையே என்ன பண்ணார்? எடுத்துன்னு வந்து வைப்பார் உங்ககிட்ட. வைக்க மாட்டாரா? ஒரு சின்ன சோதனை வரும், அப்புறம் அது நிமிடம் பிரச்சனைகள் வரும், அப்புறம் அவங்க யாரோ வந்து உங்களையே என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டு போய்டும், ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிடாத உட்காந்துருப்பேன். அல்லையா? அது ஒன்று அப்படியே என்ன பண்ண ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. ஏன் அந்த இடம் கொடுத்த நீ அப்படின்னா, நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கணும். ஒரு விசுவாசி 3 இடத்துல தான் உட்காரணும். எங்கெங்கே உட்காரணும்? ஒன்று, நீ வேலை மேலே உட்காந்துருக்கணும், ஆண்டவர் உன்னை தேடினால். வேலை மேலேயே நீ இல்லை, எங்கே இருக்கணும்? உன் வீட்டில் இருந்துருக்கணும். வீட்டில் வந்து தேடினா வீட்லேயும் இல்லை, வேறு எங்கே இருக்கணும்? நீ ஆலயத்தில் இருந்துருக்கணும். இந்த 3 இடத்துலையே இல்லாத வீட்டில் நீ சுற்றி இருந்தா என்ன நடக்கும்? யூதாஸுக்கு நடந்து பார்த்தா நடக்கும். அல்லையா? ஏன்னா யூதாஸுக்கு என்ன ஆயிடுச்சு? தானே போய் சிக்கிட்டான். அவங்களும் ஆசாரிகள் தான். அவன் நல்ல ஆசாரியன் அவன் நினச்சான், நல்ல ஆசாரியன் கிடச்சிருக்கிறாங்க அப்படின்னு. பரவாயில்ல, இயேசுக்காக 30 வெள்ளி காசு கொடுக்குறாங்கன்னு இதெல்லாம் நினச்சான். புரியுங்களா? ஆனால் முடிவு தான் என்ன பண்ணுது? அவன் தான் திருடனாக இருந்தாங்க. புரியுங்களா? கடைசியில் போய் அந்த 30 வெள்ளி காசு சொல்கிறான், நான் குற்றமுள்ள ரத்தத்தை காட்டி கொடுத்தனே, இந்த 30 காசு வெள்ளி காசு வாங்கிக்கோ. அவன் நல்ல ஆசாரியன் இருந்தா நியாயப்பிரமாணம் நிறைவேறத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. உடனே ஒரு ஆடை கொண்டு வா, ஒரு புறா கொண்டு வந்து பலி செலுத்திருந்தா யூதாஸோடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காதா? மன்னிக்கப்பட்டிருக்கும். அவன் திருடனாக இருந்தனால தான் என்ன பண்ணிட்டான்? அது எனக்கு தெரியாது, உனக்கு செத்தான் அப்படின்ட்டான். அதனால தான் அவன் ஆண்டு கொண்டு போய் செத்துட்டான். அதே பிரதான ஆசிரியர்கிட்ட வந்திருந்தா இயேசுக்கிட்ட திருப்பி ஓடி வந்து பிரதான ஆசிரியர்கிட்ட வந்திருந்தா அவர் உன்னை மன்னிச்சுட்டு இருப்பார். கல்லனையே மன்னிக்கும் போது உன்னை மன்னிக்க மாட்டாரா? என்னப்பா, கல்லனையே மன்னிக்கிறவர் உன்னை மன்னிக்க மாட்டாரா? அப்போ நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாயிட்டோம். ஆனால் எண்ணிலும் அதிகமாக யாரையும் என்ன பண்ணிடாதே, நேசித்திராதே. உன் பணத்தையோ பொருளையோ உனக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு முதல் இடத்தை கொடுத்துடாதே. புரியுங்க? அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதிகமாக நேசிருக்கணும். ஏன் நேசிக்கணும்னு சொன்னால் அவர் விலை கொடுத்து வாங்கிட்டார். உன் எஜமானன் உன்னை வந்து ஃபேக்ட்ரியில் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு ஒரு நாளைக்குன்னா அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே இல்லையா? நம்ம 8 மணிக்கு வாங்குறோம், 9 மணிக்கு போனால் என்ன ஆகும்? நம்ம 8 மணிக்கு நீங்கள் உள்ளே போன வேலைக்கு 1 ஹவர் லேட்டாக போனால் என்ன சொல்லுவாங்க? அந்த நாள் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போது சாதாரண ஒரு மனுஷனுடைய எஜமானாக இருக்கிறவனுக்கே நீங்கள் அவ்வளோ கீழ்ப்பண்ணி கரெக்டாக 8 மணிக்கு போகிறீங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை மணிக்கு வரீங்க? நம்ம சபையினுடைய ஆலயம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குமா? அதுக்கு 7 மணிக்கு. அப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்கிற ஆராதனையில் 6:45 வரவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க. 7 கிராஸ் பண்ணி வரவங்களாம் யார்? சோதனைக்கு உட்பட்டு வராங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களை சிட்சிப்புக்கு அவங்களே நீங்களே ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவரே உங்களை சிட்சிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா நீங்கள் உலகத்தில் கரெக்டாக இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற அவெல்லாம் பார்க்க மாட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? உலகத்தை கூட பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைங்க எங்கே உட்காடுறாங்க, எங்கே போகிறாங்க, எல்லாமே அந்தகார காரியம் எல்லாத்தையும் அறிஞ்சிடுவார் ஆண்டவர். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படின்னா வாழ்ந்து அது கணக்கில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ ஒரு சபையில் அங்கத்தினர் ஆன பிறகு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதல் இடம் ஆண்டவருக்கு இருந்தால் உன்னை சரீரத்தில் எல்லா ஆசீர்வாதம் உனக்கு கட்டளையிடுவார். உன்னை ஒரு குறையில்லாத கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நீ ஒரு பாவத்தோடு சிக்காதபடி உன்னை வழி நடத்துவார். ஆனால் நீ ஆண்டவர்களுடைய பிள்ளை நீ நினைக்காம நீ இஷ்டம் போல் போயின்னு இருந்தனா அவர்களுடைய சிட்சிப்பு வந்துனே இருக்கும். புரியுதுங்களா? அவர் உன்னை அடிப்பார், காயத்தை கட்டுவார், எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். நடக்காதா? கீழ்ப்படியாத பிள்ளைங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? விட்டுருவாரா? பெற்று எடுத்துட்டாரு. ஆனால் முடிவு வரைக்கும் என்ன பண்ணுவார்? கொட்டிக்கினே இருப்பார். நீதிமான் தலைமையில் கொட்டும் போது என்ன உண்டாகுது? நம்ம நீதிமான் கொட்டுவது எனக்கு அபிஷேகம் மாதிரி இருக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தாவீது. அல்லேலூயா. அப்போது உன்னை ஆண்டவர் அடிக்கடி கொட்டினா அது உனக்கு அபிஷேகம் மாதிரி மாறிடுவோம் ஒரு நாளைக்கு. புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணீங்க, நீங்கள் யாருடையன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த வேதத்தை என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு நாளும் இது அமைதியாக இருக்காது. வீட்டில் இது செல்ஃபில் போய் அடங்காது. இது உன் கையிலேயே இருக்கும் இரவும் பகலும்.
புரியுங்களா? ஏன்னா என் தேவனை நான் அறியணும், என் மணவாளை நான் அறிந்து கொள்ளணும், என் மணவாளன் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று இதுக்கு நேரத்தை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். புரியுங்களா? நீங்கள் தேவனை அறியலைன்னா உங்களுக்கு அதிக அடி வந்துக்கினே இருக்கும். புரியுங்களா? எப்படி கீழ்ப்படியாத பிள்ளைங்களே சும்மா விடுவாங்களா அப்பா அம்மா? திருப்பி 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 பேசினே இருப்பாங்க. டேய் அங்கே போவாதரா, அங்கே போவாதரா, 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 நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஃபோன் எடுக்காது 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 என்ன பண்ணுறாங்க? ஃபோனே வச்சுன்னு காத்துருக்காது நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? நம்ம சொல்கிறாங்களே இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? என் பிள்ளை தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு பெற்றவங்களுக்கு ஒரு பாரம். அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் என் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்களும் தப்பான வழியில் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்களை 4 சைடு வலையை போடுறாரு. அல்லேலூயா. எங்கே போய் நீ சிக்கிடக்கூடாது. ஒரு ஆத்மா சம்பாதிப்பதுக்காக ரத்தம் சிந்தினார் ஆண்டவர். சும்மா வந்தார் பரலோகத்தில் கீழே. பழைய ஏற்பாட்டில் யாராலும் முடியாத நாள் தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம விலையேறி பெற்றோம் நமக்கே தெரியல. நம்மளுக்கு ஒரு 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது. எத்தனை வருஷம்? 1000 வருடம் நம்ம இந்த உலகத்தில் வந்து வாழ போகிறோம். அதை இழந்து போயிடக்கூடாது. அப்புறம் அதுக்கு பிறகு நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அது முடிஞ்ச பிறகு அந்த வாழ்க்கையை நம்ம இழந்து போயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிக்கணும், பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்குள்ள வேறு எதுவுமே வராதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இதை இரவு பகலமாய் வாசித்து, இரவு பகலாம் ஜெபம் பண்ணி, இரவு பகலமாய் ஆண்டவரையே நினைச்சிக்கின்னு, நீ சாப்பிடும் போதும் கர்த்தரை நினைக்கணும், நீ உட்கார நீ நடக்கும் போதும் கர்த்தரை நினைக்கணும், நீ வேலைக்கு போகும்போது யாரை நினைக்கணும், ஒவ்வொரு நிமிடம் அவர் கிருபையை சுமந்து கொண்டே போயிடணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறையிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க சொல்லி தான் நடந்து போகணும். புரியுங்களா? ஏன்னா பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று என்ன பண்ணுறான், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றினே இருக்கிறான். நீங்கள் எப்போ பாவத்தில் விழுந்தால் எடுத்துமே என்ன பண்ணிவிடுவான், பாவத்தில் நீங்கள் தள்ளிட்டானா எப்படியாவது உன்னை இந்த உலகத்தை விட்டு வெளியே கொண்டு போய் நரகத்தை சேர்த்துடணும். அவன் தான் அவனுடைய வேலை. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? அதில் 10:9, அவன் நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ உள்ளம் புறம்பும் அப்படின்னா நீ உள்ளான மனிதனுக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வெளியே இருக்கிற மனுஷனையும் ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்படி மேய்ச்சல் அடையணும்? என்ன அடையணும்? மாடு நல்லா மேய்ஞ்ச என்ன ஆகும்? மாடு மேயுதுன்னு வச்சுக்கோ, நல்ல பசுமையான இடத்துல மேய்ஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? நல்ல கொழுன்னு இருக்கும் மாடு. அப்போ பால் என்ன பண்ணும்? 2 லிட்டர் பால் கொடுக்குதுன்னா எத்தனை லிட்டர் கொடுக்க ஆரம்பிக்கும்? 4 லிட்டர் கொடுக்கும். புரியுங்களா? ஏன்னா அது பசுமையான இடத்துல மேய்ச்சல் அடையுது. புரியுங்களா? அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே பார்க்குற யூடியூப்பில் அங்கே பார்க்குற யூடியூப்லாம் வந்து உனக்கு அறிவு வளரும், ஆனால் கனி வளராது. என்ன வளராது? நீயே சத்தியத்தை மேயலைன்னா உங்களுடைய ஆவின் கனி உனக்கு உருவாகாது. அதனால தான் தியானம்னு ஒன்று வச்சுட்டார் ஆண்டவர். என்ன வச்சுட்டாரு? யூடியூப்லாம் பார்க்க தியானம் பண்ண முடியுமா? அறிவு வளரும். என்ன வளரும்? வேத அறிவு வளர்ந்துனே பெருகும். புரியுங்களா? நீ எவ்வளோ யூடியூப் பார்க்குறீங்க, எவ்வளோ மெசேஜ் கேட்குறீங்களோ அது அறிவு வளர்த்துக்கினே போயிடும். புரியுங்களா? ஆனால் நீ கனி கொடுக்கணுன்னா நீ வேதத்தை என்ன பண்ணிக்கணும்? அது இரவு பகலமாக தியானிக்கணும். புரியுங்களா? தியானிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டாகும்? அதான் சொல்கிறார் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் எங்க இருப்பானா? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் கர்த்தருடைய மனுஷன் அவருடைய வேதத்தை என்ன பண்ணியிருக்கணும்? தியானித்து இருக்கணும். புரியுங்களா? அதான் நல்ல மேய்ச்சல் சொல்றாரு. புரியுங்களா? தியானம் என்பது என்ன? நீங்கள் கொண்டு போய் இருதயத்தில் வைத்த அந்த வசனங்களை என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வசனத்தை மறுபடியும் என்ன பண்ணணும்? சிந்தித்துக்கொண்டே இருக்கணும், யோசித்து கொண்டே இருக்கணும், நினைத்து கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை குறித்து 4 பேர் சொல்லினே இருக்கணும். பேர் தானே அது
தியானம். ஏன்னா இருதயத்துக்குள்ளே தான் அந்த சிந்தனை இருக்கிறது, இருதயத்துக்குள்ளே தான் நினைவு இருக்கிறது, இருதயத்துக்குள்ளே தான் யோசனை இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 39:3 வாசிக்கிறோம். என் இருதயம் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் நான் செய்தேன். நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயம் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? அனல் மூடும். அனலாக இருக்கணும். எப்பவுமே இருதயம் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். அனல் இல்லாத இருதயம் எப்படி இருக்கும்? பாவங்களால் நிறைஞ்சிருக்கும். உன்னுடைய இருதயத்துக்குள்ள அனல் இருக்கணும், உன்னுடைய ஆவியில் அனல் இருக்கணும். புரியுதுங்களா? அதே நீங்கள் 32 வாசித்தீங்கன்னா 24:32 லூக்கால, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்ப இருதயம் என்ன செய்யணும்? அனலா இருக்கணும், அக்னியா இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? கொழுந்து விட்டு எரிய. மூன்றாவது கொழுந்து விட்டு எரியினே இருக்கணும். பலிபீடத்தில் இருக்கிற அக்னி எப்போது எரிந்து கொண்டே இருக்கணும்னா பலிபீடம் நம்முடைய இருதயம் தான். அங்கே தான் பிசாசு வந்து நம்மளை என்ன பண்ணுறான்? நம்ம சிந்தனைகளை சிதறடிக்கிறான். என்ன பண்ணுறான்? நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கிறவன் பிசாசு எங்கே இருக்கிறான்? நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, வெறுமையாக்குகிறவர்கள். போதும். அப்ப என்ன சொல்ற ஆண்டவரே? சிதறடிக்கிறவன் எங்க வரா? உன் முகத்துக்கு முன்பாக வருவான். புரியுங்களா? அவன் தான் சரீரத்தில் இருக்கிறான், அவன் ஆவியா இருக்கனால யாராவது ஒரு மனுஷனை பிடிச்சு உங்ககிட்ட வருவான். புரியுங்களா? ஒரு பெண்ணின் மூலமாக வரலாம், ஆணின் மூலமாக தான் பிசாசு யார்கிட்ட வருவான் சொல்லுங்கம்மா? பிசாசுக்கு என்ன இல்லை? சரீரம் என்று ஒன்று இருக்கக்கூடிய சரீரமே கிடையாது. என்ன இல்லை? சரீரம் கிடையாது. அதுக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்கிறது. என்ன இருக்குது? நமக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. இப்படி பிசாசுக்கு என்ன இல்லை? ஆவி ஆத்மா சரீரம் இல்லாதனால தான் அவன் ஆவியாக இருக்கனா ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணிடுறான்? உள்ளே பூந்துடுறான். பூந்துட்டு பிறகு அந்த மனுஷன் அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகனை யாரெல்லாம் வசனத்துக்கு பைபிள் ஜெபம் பண்ணாதவங்க, அப்புறம் வேத வசனம் தியானிக்காதவங்க, அப்புறம் சொல்லுங்கம்மா சினிமா பார்க்குறவங்க, ஊரை சுற்றுறவங்க யாராவது உங்ககிட்ட வராங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது? அவங்க பின்னாடியே போனால் என்ன நடக்கும்? பைபிளே படிக்கல, ஜெபிக்காதவங்க அவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாதான்? நம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்றாரு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பரியாசுக்கார இடத்துல உட்காராமல் என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணுங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, பாவிகள் இடத்துல உட்காரக்கூடாது, பரியாசுக்காரோட பேசுகிற பேச்சில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்களோட கூட இணைக்கக்கூடாது. இப்போ எப்படி இருந்தாலும் பிசாசு இவங்க மூணு தான் வருவான். புரியுங்களா? யாராவது இதில் பரியாசக்காரன் உங்ககிட்ட வருவான், இல்லை ஒரு துன்மார்க்கன் வருவான், இல்லை ஒரு பாவி வருவான். புரியுங்களா? இதில் மூணில் யாராவது ஒன்று என்ன பண்ணுவோம்? அடிக்கடிக்கு எதிர்ப்பாங்க. அது யாராக இருப்பாங்க? இப்போது யாராவது ரோட்டில் போகிறாங்களா வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்களா? உங்கள்கிட்ட நெருங்கி இருக்கிறவங்க, சத்தியத்தில் இல்லாதவங்க உங்கள்கிட்ட வருவான். உங்கள்கிட்ட இருக்கிற பரிசுத்தத்தை எப்படி எடுக்கிறது? இன்றைக்கி கேட்ட வசனத்தை எப்படி எடுக்கிறது? புரியுங்களா? உங்கள் வீட்டுக்கார் சரியாக பைபிள் படிக்கிறத ஜெபம் பண்ணால் உங்கள் வீட்டுக்கார் மூலிமா வந்துடுவான். புரியுங்களா? அவனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அது யார்? ஆள் மூலமாக தானே வருவான், இல்லை பெண்ணின் மூலமாக வருவான். அப்போ அந்த வீட்டில் பைபிளே படிக்காதுன்னா அவங்க மூலம் அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த பரிசுத்தத்தை அவன் எடுத்துருவான். உங்களுக்கு வர நன்மையெல்லாம் அவன் எடுத்து போயிட்டே இருப்பான். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணால் தான் நடக்கணுவாங்க. அவன் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணாவே நடக்கும். நீங்கள் ஜெபமே பண்ண தேவையில்லை, என்ன செய்யலாம்? அதெல்லாம் கடவுள் சொல்கிறான், அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம போகிறதுக்கு போயினே இருக்கலாம் அப்படின்வாங்க. புரியல? உன்னை ஏமாற்றிடுவான். அவன் தந்திரமுள்ளவன். இல்லையா? அவன் பேர் என்னது? தந்திரமுள்ளவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், அப்புறம் திருடுகிறவன், கொள்ளடிக்கிறவன், எல்லாமே அவன் செய்திருவான். ஆளை வச்சு தான் பயன்படுத்துவான். ஏன்னா அவனுக்குள்ள ஆளுன்றது தத்துவம் இல்லை அவன்கிட்ட. புரியுங்களா? ஆள் என்ற உருவம் எடுத்தானா நாம் இன்றைக்கி பூமியில் வாழ்ந்திருக்க முடியாது. இந்த வேலையை ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டார்? பிசாசின் கிரிகள் அழிக்கும்படி இந்த உலகத்தில் இயேசு என்ன பண்ணார்? வெளிப்பட்டார்.
அப்போ பிசாசு கிரியை செய்யக்கூடாதபடிக்கு என்ன செய்யக்கூடாது? இந்த பைபிளை தூக்குறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் கிரியை. இந்த பைபிள் தூக்க குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது, கிரியை இருக்குது. புரியுங்களா? இதை தூக்குவதுக்கு எனக்கு கை இருக்குது. கை இருந்தால் தான் கிரியை செய்ய முடியும். கையில் என்ன பண்ண முடியாது. அப்போ கை இருந்தால் கிரியை செய்ய முடியும், வாய் இருந்தால் பேச முடியும், இருதயத்தை இருந்தால் நினைக்க முடியும். இது 3 சிஸ்டம் நமக்குள்ள இருக்குது. இப்போ பிசாசனம் பண்ண முடியாது. உன் மனசில் வந்து நினைக்கிறேன்னா அவன் போடுற விதை நீ நினைச்சேன்னா அது மாதிரி ஆகிடுவேன். அதனால தான் ஆண்டவனா சொன்னாருன்னா பிசாசின் கிரிகள் அடிக்கும்படிக்கு இயேசு என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் கிரியைனா அவன் கை கால் வேலை செய்யாதபடி பண்ணிட்டு போயிட்டார் ஃபஸ்ட்டு வரிகளை. இப்போ ஒரு ஆவி மட்டும் தான் என்ன பண்ணுது. அதனால தான் ஆவி என்ன பண்ணுது, வேகமாக அவங்களுக்குள்ளே வரத்துக்கு என்ன காரணம்னா, நீங்கள் வேதத்தை தியானிக்கிறதுனா வேதத்தை குறித்து சிந்தித்தினே இருந்தீங்கன்னா பிசாசு உள்ளே வரமாட்டான். நீங்கள் நிறைய சாப்பிட்டு தூங்கணும்னு நினச்சா யார் வருவான்? பிசாசு ஆட்டோமேட்டிக் நீ சொல்லாதே வந்துடுவான் உள்ள. அல்லையா? நீ ஒருத்தருடைய வியாதியை நினச்சினே இருந்தால் அந்த வியாதி உனக்குள்ளே மவுண்ட் ஆகிடும். நீங்கள் போகிறீங்க, பார்க்குறீங்க, ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, அந்த வியாதியை பார்த்துட்டு வந்தீங்க, அதே ஒரு 4 முறை நினச்சினே இருந்தால் நாமும் அந்த வியாதி அதே வியாதியை உன் ஆத்மாவில் கொண்டு வந்து ஆத்மாவில் ஆரம்பித்து சரீரத்தில் உருவாக்கிடுவான். ஆத்மாவில் நீ மனசில் நினச்சிருங்க அந்த வியாதினா ஓகே ஆயிடுச்சுன்னா உடனே என்ன ஆகிடுது? சரீரத்தில் அது வெளிப்படும். நல்லையா? ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்க, அதை பார்த்த பிறகு என்ன ஆகுது? நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அதே ஆவி உன்னை டச் பண்ணிடும். அதனால தான் கிறிஸ்துவ என்ன பண்ணோம், நமக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, என்ன ஆவி கொடுத்துருக்கிறார்? பலமும் தெளிந்த புத்தியின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். எப்பவுமே நம்ம பயப்படாது இருக்கிறோன்னா வசனத்தில் ஜபத்தில் எல்லாம் இருந்தீங்கன்னா எத்தனை ஆக்சிடென்ட் பார்த்தோட அவங்களுக்காக ஜாம் பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லையா? உனக்கு அந்த உணர்வு இருக்கும், ஐயோ ஒரு ஆத்மா போயிடுச்சு நரகத்துக்கு, அதுக்காக நான் ஜாம் பண்ணுறேன்னா அப்போ பிசாசு வேலை செய்ய முடியாது. நீ அதை பார்த்து பயந்தாவே என்ன ஆகிடுது? சொல்லுங்கம்மா. அந்த ஆவி உனக்குள்ளே உடனே வந்துடும். அதனால தான் ஆண்டவனா சொன்னார், ஆவிகளுக்கு என்ன கூடாது? இடம் கூடாதுருங்கள். பிசாசுக்கு எப்போ இடம் கொடுக்குறோம்? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணல, என்ன பண்ணுவான்? அப்போ கொடுக்க மாட்டோமா? நீ கொடுக்குற நேரத்தில் நீ அதிகாலை எழுந்து என்னை தேடுங்கன்னு சொன்னார். நீ அதிகாலை தூயினுக்கிற ஒரு மனவாட்டி, அப்போ பிசாவு மேலே வந்து மவுண்ட் ஆகாதா? சொல்லுங்கம்மா. அந்தி சந்திய மத்திய நேரத்தில் ஆண்டவர் துதித்து நான் பாடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்தி சந்திய மத்திய நேரத்தில் நீங்கள் அந்தி சந்திய மத்தியம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும். இதெல்லாம் இல்லை. எதுவுமே இல்லைன்னா பிசாசுடைய அட்டாக் உன் மேலே வந்துடுச்சுன்னா உன் ஆத்மா அவன் இழுத்துன்னு போயிடுவான். ரட்சிக்கப்பட்டிருந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முடிவு பண்ணி அவரையும் என்ன பண்ணுவார்? போஸ்ட் பண்ணுவார். ஊழியர் மூலமாக, பல ஜபத்தின் மூலமாக, பாஸ்டமாக ஜபம் எல்லாம் பண்ணினா இப்போ என் விசுவாசி எப்படியாவது வந்து நான் சபைக்கு ஓடி என்ன பண்ணுவான்? இரவு பகலும் பாஸ்டம் பண்ணலாம் ஜபம் பண்ணுவாங்க, போராடுவாங்க. விசுவாசம் என்ன பண்ணுவான்? அவனும் போராடுவான். ஏன்னா அங்கேதான் நீங்கள் வந்த உள்ள 20 வருஷம் நீ அப்பா அம்மா வளர்த்தாங்க உன்னை. புரியுங்களா? திடீர்னு ஒருத்தர் வந்து இது என் பிள்ளைன்னு சொன்ன நீங்கள் ஒத்துப்பீங்களா? 20 வருஷம் நீங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட வாழ்ந்தீங்க, டக்குன்னு வந்து இன்னிலேருந்து என் பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? யோ நாங்கள் பெற்று இதை வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அதே போல் தான் பிசாசுக்குள்ளே நீங்கள் 20 வருஷம் இருந்தீங்க விற்கிற ஆராதனைக்குள்ளே. இப்போ டக்குன்னு எங்கே வந்துட்டீங்க? இப்போ ஆண்டருக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ போராடுவான், ஐயோ 20 வருஷம் காப்பாற்றினேன் நரகத்தை கொண்டு போகிறதுக்காக இவங்க ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்துட்டாங்க இப்போ? அதனால தான் எகிப்திலேருந்து வந்தவங்க மறுபடியும் எகிப்தியே ஏன் நினச்சாங்கன்னா, அங்கே சாப்பிட்டதெல்லாம் ஏன் நினச்சாங்கன்னா, நீங்கள் வந்தீங்க பாரு மறுபடியும் ஆண்டை திருப்பவானே. நீ பைபிள் வாசிக்கலை, ஜெபம் பண்ணல, ஆண்டு சம்பவத்தில் அதிக நேரத்தை ஒதுக்கலைன்னா நீ பழைய பாவத்தெல்லாம் கொண்டு முன்னாடி நிறுத்துவான். நீ ஒன்றும் பாவியாக இருக்குன்னு சொல்லினே இருப்பான். உனக்குள்ளே அந்த பாவத்தை மறுபடியும் நீங்கள் நினைக்க வைப்பான். புரியுங்களா? நீங்கள் ஆனால் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது வாசிங்க அந்த வசனத்தை, ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நம்மளை விடுதலாக்கிச்சு. என்னது? எது விடுதலாச்சு? இதுக்குள்ளே வந்து இது வந்து இப்போ பண்ண சாதாரணமாக நியாய பிரமாணமாக இருந்தது, இப்போ ஜீவனின் ஆவியின் பிரமாணமாக மாறிச்சு. என்ன மாறிச்சு? இந்த வேதம் ஜீவனின் ஆவியின் பிரமாணமாக மாறி இப்போ ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தனால இதுக்கு என்ன வந்துச்சு? ஜீவன் வந்துச்சு வார்த்தைக்கு. இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நியாயப்பிரமாணம் தான் வேலை செய்யுச்சு. அதனால் நியாயப்பிரமாணத்தை யாருமே என்ன பண்ண முடியாது? கை கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? மரித்து உயிர்த்தெழுந்ததுனால இது ஜீவனின் ஆவின் பிரமாணமாக மாறி
உனக்குள்ள இருக்கிற பாவமும் என்றும் மரணம் என்ற பாவத்தை என்ன பண்ணிடுச்சு? அது விடுதலையாக்கிடுச்சு. விடுதலை ஆக்கிடுச்சு. உன்னை விடுதலை ஆக்கிட்டு நீ வந்துட்டு ஆலயத்துக்கு மறுபடியும் அதேக்குள்ளே போயிடக்கூடாது. இந்த ஜீவன ஆவின் பெருமானே நீ தொடர்ந்து உனக்குள்ளே போயினே இருந்தால் தான் அக்னி எப்பவுமே உன்னை சுற்றினே இருந்தால் என்ன பண்ணாது பிசாசு. இந்த வார்த்தை அக்னியாக இருக்குது. ஜீவனி பிரமாணம், அக்னி பிரமாணத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்தாரு. இந்த அக்னி பிரமாணம் உனக்குள்ளே எப்படி இருக்கும்? எப்பவுமே எரிஞ்சிக்கினே அந்த பிசாசு என்ன பண்ண முடியாது, கிட்ட வரைய மாட்டான். நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க, இது மூடி வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு அதிகாலையும் ஜெபம் பண்ணுறதில்ல, அதிகாலை பைபிள் வாசிக்கிறதில்ல, அப்புறம் சாப்பாடு காலையில் வர வேண்டியது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது, மதியம் லஞ்சு சாப்பிட வேண்டியது, அப்புறம் டின்னர் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, மறுபடியும் என்ன பண்ணுறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்சு சாப்பிட்றோம். இதே வேலை செய்து இருந்தால் இது ஒரு மிருகம் செய்யுது. இல்லையா? மிருகம் என்ன செய்யுது? அதுவும் என்ன பண்ணுது? 3 வேலையும் சாப்பிடுது, போய் படுத்து தூங்கிட்டு மறுபடியும் சாப்பிடுறது, தூங்குது. இந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு வந்தார் கர்த்தர். எதுக்காக நம்ம ரட்சித்தார் சொல்லுங்கம்மா? இம்மைக்காக மட்டும் அழைச்சாரா, மறுமைக்கு அழைச்சி இருக்கிறாரா? அப்போ மறுமைக்குரிய காரியம் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா உன் ஆவிக்குரிய ஜீவன் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகி உன்னை பார்க்குறமே ரட்சிக்க பண்ண மாட்டான். நீயே அவங்களுக்கு இடலாம் இருந்தால் இடல் உண்டாவர்களுக்கு ஐயோ அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீ பரலாம் போகவே முடியாது. கிறிஸ்துவனாக இருக்கலாம், கல்லறையில் போய் கிறிஸ்துவனா பேர் எழுதி வச்சுக்கலாம், ஆனால் எங்கே எழுத முடியாது? பரலோகத்தில் எழுத முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? கர்ப்ப வேதனை பண்ணணும். சும்மாலாம் சபைக்கு அப்படியே உட்காந்துட்டு சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு சோத்திரம் சொல்ல வேண்டியது முக்கியம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ ஆவிலையும் வளரணும், சரீரத்திலையும் வளரணும். உள்ளான மனிதனும் வெளியே இருக்கிற மனுஷன் நல்ல மேய்ச்சல் அடையணும்னா நல்லா உங்கள் மேய்ப்பன்கிட்ட உட்காந்து சத்தியத்தை நல்லா கேட்டு கேட்டு ஜபத்தில் உட்காந்து அடிக்கடிக்கு எங்கேயுமே போகிறத காட்டிலும் இப்போ கடைசி காலமாக இருக்கிறதுனால நீ எங்கேயுமே ஊருக்கு போய் சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நேரம் ஆலயத்தில் முழங்கால் படிக்கிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினே இருந்தால் உன் ஆவியில் மனமகிழ்ச்சி வந்துடும், சந்தோஷம் வந்துடும், நிம்மதி வந்துடும். சும்மா இருக்கிறதெல்லாம் போனேன்னா இருக்கிற கவலையெல்லாம் உன் மேலே என்ன ஆகுது? கவலை, அப்புறம் துக்கம் வேதனை வியாதி நோயில் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிற பணம்லாம் செலவாகி அப்புறம் வீட்டை விற்று அப்புறம் காட்டை விற்று எல்லாத்தையும் விற்று என்ன பண்ணுறோம்? மொட்டை அடிச்சோம் பிசாசு எதுவுமே உடனே நரகில் தள்ளி விட்டு போயிடுவான். ஒரு தாளந்து வாங்கின அப்படி தான் நடந்தான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு. நான் யாருடையவனா? நான் யாருடையவன்? நான் இயேசுடையவன். அவ்வளோதான். இனிமேல் நான் இயேசுக்கு தான் முதல் இடம், இது யாருக்குமே என்ன இல்லை, எல்லாருக்கும் செகண்ட் இடம். புரியுங்களா? ஆண்டருக்கு முதல் இடத்தை கொடு. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவரையே சார்ந்து வாழணும். அப்படிதான் ஏனுக்கு என்ன பண்ணார்? கர்த்தரையே சார்ந்துக்கினார். அவரோடு அவருக்கும் குடும்பம் வந்தது. அந்த வசனம் வாசிங்கம்மா. ஆதியாகமம் 5:24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் பாருங்க, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இந்த ரகசிய வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இந்த ரகசிய வரைக்கும் எப்படி இருக்கும்? ஆண்டோடு இப்படியே சஞ்சரித்தினே இருக்கணும். டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவ்வளோதான். ரகசிய வரைக்கும் வந்துடும். அது வரும்போது எப்படி இருக்கும்? நமக்கு ஆண்டவர் சொல்றார், விடுத்தெருவுத்து ஜெபமணினே இருங்க, ஜெபமணினே இதுலேயே நம்ம இருக்கணும். வேறு எதுவுமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட்றதே நினச்சிடக்கூடாது. ஆண்டவரே நினைக்கணும். ஆண்டவரே நான் பரலோகத்தை பார்க்கணும், உண்மையை நான் பார்க்கணும். ஆண்டவரே எனக்குள்ளே ஏதாவது குற்றம் குறை எதாவது என்னை மன்னிச்சிருங்கப்பா. தினந்தோறும் பாவரிக்கை செய்து தினந்தோறும் ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் அவரோடு சஞ்சரித்து தேவனுடைய ஆலயத்திலே இணைந்து உங்களுடைய மேய்ப்பரோடு ஐக்கியப்பட்டு எப்போதும் இங்கே நடக்கிற உபவாசத்தில், இரவு ஜபங்களில், சண்டே ஆராதனையில் நேரத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தினந்தோறும் நடந்தே இருந்தீங்கன்னா வரிகள் என்ன பண்ணலாம்? அழகாக போயிடலாம். அது பிறகு நமக்கு என்ன இல்லை, இந்த பூமியே மாம்சத்தில் வெளிப்பட மாட்டோம். அல்லேலூயா. அது பிறகு நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு, ஆயரோட அரசாட்சி உண்டு, நிம்மதி உண்டு. நம்ம கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அல்லேலூயா. எல்லா வேதனையும் நீங்கள் சமாதானத்தோடு பரலோகத்தில் இருப்போம். அந்த இடத்துக்கு போகாதபடி பிசாசு பைபிளை வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் அது தேவ சமூகத்தில் உட்காராமல் இஷ்டம் போல் சுற்றினே இரு, நீ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பரலோகத்துக்கு போயிடுன்னு அப்படி ஏமாற்றுவான். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஞானஸ்தானம் திருந்து எடுத்துகிட்டு பரலோகத்துக்கு போயிடலாமா? நம்ம 2 வசனமாகுது பைபிளில். ஒன்று ஞானஸ்தானம் எடுத்துங்க, ஒன்று திருவந்து எடுத்துங்க. நான் 2 வசனமாக இருக்குதுக்கு எவ்வளோ வசனம் இருக்குது? அப்போ அந்த வசனம் யார் பின்பற்றுறது? அது யாருக்கு எழுதினார்? யாருக்கு எழுதினார்? எல்லாமே யாருக்கு எழுதினார்னா நம்முடைய ஆவி ஆத்மாசனம் வருகைக்கு ஆயத்தமாக தான் எழுதி வச்சார். ஒரு 8ஆம் கிளாஸ்க்கு நீங்கள் புத்தகத்தை பார்க்குறீங்க, அதில் எழுதுனா 8ஆம் கிளாஸில் எழுதலை. யாருக்கு எழுதுனாங்கன்னா 12ஆம் கிளாஸ்க்கு எழுதி வச்சாங்க. 8ஆம் கிளாஸ்லேருந்து அது முழுமையாக படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். இல்லைங்க நான் பாதி புத்தகத்தை வாசிட்டேன், இப்போ முழு ஆண்டில் உட்காந்து பாஸ் பண்ண முடியுமா?
20 பாடம் இருக்குது, எல்லாத்துலேயுமே 20 பாடம் இருக்குது வச்சுங்க. அதில் 10 பாடம் தான் நான் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ முழாண்டு பரீட்சையில் உட்காந்தா எழுது பாஸ் பண்ண முடியாதா? முடியாது. அதே மாதிரி இது அரைகுறையாக வாசிக்கிற புஸ்தகம் இல்லை. உன் ஆவி முழுமையாக அடையணும், திருப்தி அடையணும், சமாதானம் அடையணும். உன் ஆவியில் சந்தோஷம் இருக்கணும், உன் இருதயத்தில் சமாதானம் இருக்கணும், உன் சரீரத்தில் நற்கரி இருக்கணும்னா இது முழுமையாக இரம்பகல் என்ன பண்ணு. 10 வருஷம் ஆலயத்துக்கு வந்த ஒரு 3 முறையாவது இதை முழுமையாக வாசித்து பாரு. புரியுங்களா? எத்தனை முறை? 3 முறையாவது நீ முழுமையாக அதுக்கு வாசித்தனா உன் ஆவிக்குரிய ஜீவன் வளர்ந்துடும். இது மேலே தான் உனக்கு கண் இருக்கணும், வேறு எது மேலே என்ன இருக்கக்கூடாது. பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ உலகத்து மேலேயோ வீடு மேலேயோ எதுவுமே இல்லை. அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் அப்படியே அழகாக கொடுத்துருவார். உன் பிள்ளைகளுக்கு திருமணம் கரெக்டாக அவரே நடத்துவார். நீங்கள் போய் மாப்பிள்ளாம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இது கரெக்டாக தேடாதவங்க தான் போய் இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் தேடுறாங்க. என் பள்ளிக்கு என் பொண்ணு பாரு பொண்ணு பாரு பொண்ணு பாரு, அப்புறம் பிசாசு கொண்டு வந்து பொண்ணை வச்சுட்டு போயிடுறான். இல்லையா? அப்புறம் அதை கட்டினு வந்ததுலேருந்து வீடே குட்டி சேராயிடும். புரியுங்களா? உங்கள் மேய்ப்பர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அமிச்சா போதும். யார் சொல்கிறேன்? உங்கள் மேய்ப்பர் உங்கள் தலைமையில கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி அவர் என்ன குறிக்கிறாரோ அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அது ஒரு வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். என்ன சொல்றார் ஆண்டவர்? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. யார் போதிக்கிறது? போதகர். உங்கள் மேய்ப்பர். யார் போதிக்கிறது? உங்கள் மேய்ப்பர் வந்து என்ன செய்கிறார்? உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? நினைத்து. யாரை நினைக்கணும்? உங்கள் பாஸ்டரையும் பாஸ்டம்மா என்ன பண்ண அடிக்கடிக்கு வீட்டில் போய் நினைக்கணும். எப்போ நினைக்கணும்? ஜபத்தில் நினைக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் அவங்களுக்கு ஆயுஷ் நாள் கூட்டித்தாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. நீங்கள் செய்கிற சாப்பாட்டில் அவங்களுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நல்லா செய்து நல்லா மட்டன் செய்து எடுத்துன்னு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க சரியாக நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்க? ஆவிக்குரிய தகப்பன் தானே சொன்னார் ஆண்டவர். வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்துருங்க. ஆண்டவர் சொல்ல பாருங்க 12:7. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? அப்போ தகப்பன் யாரு உங்களுக்கு? மேய்ப்பர். உங்க மேய்ப்பர். அதுக்கு அடுத்தது வாசிங்க 9ஆம் வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடங்க வேண்டும் அல்லவா? அப்ப ஆவின் பிதா யாரு? சரீர பிரகாரம் உங்க தாய் தகப்பனு. ஆவின் பிதா யாரு? ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாக என்ன பண்ணுங்க? அப்போ அடங்கி யாருக்கு சொல்கிறாரு? யாருக்குமா? உங்களுக்கு போதிக்கிறவருக்கு, உங்கள் மேய்ப்பருக்கு. அம்மாவுக்கும் தாய்க்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அம்மாவுக்கும் தாய்க்கு என்னம்மா வித்தியாசம்? அம்மாவுக்கும் தாய்க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? 2 பேரும் ஒன்று தானா? யார் சொல்கிறது? அம்மாவுக்கு தாய்க்கு 2 பேரும் ஒன்றா தனித்தனியாங்க? ஐயா ஒன்று தான். தாய் என்றவங்க 9 மாதம் 29 நாள் வயிற்றில் சுமக்கணும். அதுக்கு பேர் தான் கர்ப்ப வேதனை. 1 நாள் பிரசவ வேதனை. அதுக்கு என்னது? அது பிரசவ வேதனை, வேதனைப்படுறாங்க. ஒரு 3 வருஷமாவது தாய்ப்பால் என்ன பண்ணுறாங்க? ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? தாய். புரியுங்களா? அம்மான்றவங்க என்ன பண்ணலாம்? அதுமாதிரி எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடலாம். ஆனால் தாய் யார் இருப்பாங்க? 29 நாள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வேலை தான் ஐயா செய்கிறாரு. அவர் தான் தாய் கோப்பு. நாங்களாம் அம்மா வந்து போயிடுறோம். புரியுங்களா? நாங்கள் வருவோம் போவோம். மீதி 4 ஊழியக்காரர் வருவாங்க போயிடுவாங்க. ஆனால் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நித்தியத்தில் சேர்க்குற வேலை யாருடைய வேலைன்னா அந்த தாயினுடைய வேலை, அந்த போதகருடைய வேலை. அதான் சொல்கிறாரு, உங்கள் போதகர்களுடைய நடக்கை என்ன பண்ணுங்க? நன்றாய் நினைத்து அவருடைய முடிவை சிந்தித்து. 13:7 அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். யாருடைய விசுவாசத்தை? இயேசு சொல்கிறாரு, ஏன் விசுவாசம் பின்பற்றிடாத, உங்கள் மேய்ப்பனுடைய விசுவாசம் என்ன பண்ணுங்க? அப்போ மேய்ப்பனு விசுவாசம் என்ன அப்படின்னா அவர் எப்படி வந்தார், எப்படி உங்களை நடத்துகிறாரு. அதனால தான் நோவா குடும்பம் மட்டும் என் பரலவும் போச்சுன்னா அந்த நோவா குடும்பம் மட்டும் தான் கீழ்ப்பணிஞ்சது நோவாக்கு. மீது யாரும் என்ன பண்ணல. அவரும் நோவா சபை வச்சு தான் நடத்தியிருந்தார், சுவிசேஷம் அறிவித்தார். ஆனால் கடைசியில் யார் போயிட்டுது? நோவா குடும்பம் மட்டும் தான் போச்சு. வேறு என்ன போனாங்களா?
யாருமே போகல. எகிப்துலேருந்து வந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் சொன்னார். ஆனால் 2 பேர் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. யார் யார்? ஏசும் காலி. அவங்க 2 பேர் தான் கானான் தேசத்தில் நுழைஞ்சாங்க. மீதி யாரும் என்ன பண்ணல, நுழையலை. ஏன் அப்படின்னா நீங்கள் கீழ்ப்படியணும், விசுவாசத்தை பின்பற்றணும். ஏன் விசுவாசம் இல்லை? உங்கள் மேய்ப்பனுடைய விசுவாசத்தை பின்பற்றணும், அவரை நினைக்கணும், அப்புறம் அவருடைய முடிவை சிந்திக்கணும். எப்படி இந்த இடத்துல வந்து எப்படி சபை அப்படியே நேராக வந்து கட்டிட்டாரா? யாருடைய அழைப்பு இல்லாத வந்தாரா? யாரோ ஒரு ஃபோன் பண்ணாங்க, நேராக வந்து ஒரு சர்ச்சை சர்ச்சை நடத்தணும் அப்படியே சொன்னாங்க. ஐயா உங்களை அவர் இந்த இடத்துக்கு வருவதுக்கு என்னென்ன கர்ப்ப வேதனை, உங்களை கொண்டு வந்து உள்ளே சேர்ப்பதுக்கு எத்தனை முறை உங்களை தேடி வந்திருப்பார். உங்கள் பேர் சொல்லி எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மேய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 3 காரியம் அங்கே. அதே 17ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். அப்ப ஆத்துமாவுக்கு யார் உத்தரவாதம்? யாருமா? உங்க மேய்ப்பர் தான் உத்தரவாதம். அவர் என்ன செய்யறாரு? அவர் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவளா விழுத்திருக்கிறவளா இருக்கிற நாள் எப்போதும் அவர் என்ன பண்றாரு? விழுத்திருக்கிறார். அப்படின்னா பகலையும் விழுத்திருக்கிறாரு, இரவலையும் விழுத்திருக்கிறாரு. உங்களை கொண்டு வந்து எப்படியாவது இந்த 26ஆம் தேதி உங்களை சும்மா விடக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது சத்தியத்தை சொல்கிறத விடுத்திருக்கிறது அர்த்தம். புரியுங்களா? இல்லைன்னா இந்த நாள் என்ன பண்ணிட்டுக்கலாம், சும்மா எப்படின்னா போட்டோம், அவர் ஐயா வந்து அம்மாவுக்கு கூட ஜாம் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஏன் இதெல்லாம் நடத்துகிறாருன்னா, எப்படியாவது அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை உருவாக்கி விடணும், வருகைக்கு ஆயத்தமாக்கணும். அல்லையா? நீங்கள் பரலோகத்தில் போய் நிற்கணும். இந்த சபை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தில் எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எங்கே இருக்குது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த மேய்ப்பனுக்கு கீழே நீங்கள் அடங்கி இருக்கணும். அப்புறம் சொல்கிறா பாருங்க, அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி. எதை விடுத்திருக்கிறது? சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யார் கீழ்ப்படிந்து அடங்கு? மேய்ப்பருக்கு. உங்க மேய்ப்பருக்கு மட்டும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். புரியுங்களா? ஊரெல்லாம் மேய்ப்பர் தேடி ஓடக்கூடாது. ஊரில் இருக்கிற ஊழிகள்லாம் தேடி அங்கங்கே ஓடினீங்கன்னா கடைசி நாளில் விழுந்து போயிடுவீங்க, ஆத்மா போயிடும். புரியுங்களா? அங்கே ஆராதனை இங்கே ஆராதனை அதெல்லாம் போகவே கூடாது. உங்கள் மேய்ப்பர்கிட்ட கேளுங்க, நான் இந்த மீட்டிங் போனோமா போகக்கூடாதா? அல்லேலூயா. உங்கள் ஊரில் கல்யாணம் நடக்குது, அப்பா அம்மா போகல, உடனே நீங்கள் போயிட்டு வருவீங்களா? கேட்பீங்க, என்னம்மா அப்பா அம்மா நீ ஏன் போனா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? நம்மளை எதிர்த்து இருந்தாங்க, நமக்கு தப்பான எண்ணங்கள்லாம் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட போவாது அப்படின்னு சொல்லி அவரே அடக்கிடுவார் குடும்பத்தை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவிக்குறி ஜீவியத்தில் உங்கள் மேய்ப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த மேய்ப்பனுடைய கீழ்ப்படிதல் என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க உங்கள் மேய்ப்பிற்கு? கரங்களை உயர்த்து காட்டுங்க. கீழ்ப்படிந்து அடங்கணும். நிறைய பேர் தூக்க வேலை பாருங்கள், வரிகளை போக முடியாது. அவர் உங்களுக்கு கல்யாணம் நடத்தலாம், பிரேஸ்டுக்கு வரலாம், அடக்காராதனைக்கு வரலாம், உங்களுடைய கல்யாணத்தினுடைய பிள்ளைகள் பிரேஸ்டுக்கு வரலாம், எல்லாமே செய்யலாம், வீடு பிரேஸ்டு எல்லாமே வரலாம். ஆனால் வரிகளை போங்கன்னா அவருடைய கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா அவர் கீழ்ப்படிந்த அடங்கலானே போகவே முடியாது. நீ எவ்வளோனா சேலஞ்சு பண்ண ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். ஆண்டவர் ஷார்ட் ரூட்லாம் வைக்கலை பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அல்லையா? உங்கள் மேய்ப்பன் கீழே நீங்கள் அடங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடுவீங்க. புரியுங்களா? உங்கள் மேய்ப்பனுடைய விசுவாசத்தை பின்பற்ற பக்கா நீ போயிடலாம். ஏன்னா உறுதிப்படுத்துகிற நம்பகல்ல, வசனம் உறுதிப்படுத்துது. அல்லையா? உங்கள் மேய்ப்பனுக்கு விசுவாசத்தை பின்பற்றணும். உங்கள் ஆவிகள் பிதாவிற்கு என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியணும். சொன்னவர் நம்ம இல்லை, ஆண்டவர் எழுதி வச்சார். ஏன்னா நம்ம இயேசுவை பார்க்கல, மேய்ப்பன் வழியாக தான் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவின் வழியாக தான் பிதாவை பார்க்க முடியும். டைரெக்டாக இயேசு பார்த்த முடியுமா? அதனால தான் சொல்கிறார், உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இறங்குவதற்கு, ஜெபிப்பதற்கு எல்லாமே A to Z அவர் தான் செய்வார். மீதி 4 ஊழியங்களும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மேய்ப்பனடி கேட்கணும். யாராவது வந்து ஒரு தீர்க்கதரிசி சபையை ஒரு மண்டபத்தில் மீட்டிங் நடத்துகிறாருன்னா யார் கேட்கணும்? முதல்ல உங்கள் மேய்ப்பனு கேட்கணும். அவருக்கு நோட்டீஸ் வந்துக்குதா? நோட்டீஸ் வந்து அவர் அலௌன்ஸ் பண்ணாரா? இந்த மீட்டிங் போகலாமா போகக்கூடாதா? ஏன்னா கடைசி காலம் பிசாசு சபைகள் நடத்துகிறாங்க. அப்புறம் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் நடத்தினுக்குது, டான்ஸ் ஆடுற கூட்டம் ஒன்று இருக்கிறது. அப்புறம் ஏகப்பட்ட கூட்டம் இப்போ அங்கங்கே என்ன பண்ணுறாங்க? தப்பான வழியில் நடத்தின்னு இருக்கிறாங்க. இருக்கிற பரிசுத்தமும் போயிடும் கடைசி நேரத்தில். இங்கங்கே அலைந்து தெரியாதீங்க கடைசி காலத்தில். அல்லேலூயா. நீங்கள் மேய்ப்பின் கீழ்ப்படிங்க, மேசுமுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க, அழகாக பரலோகத்தில் போய் நிற்கலாம். கண்ணை மூடினீங்கன்னா அழகாக ஆண்டவர் அங்கே உங்களுக்கு ரதங்களை அனுப்பி கொண்டு போய் அங்கே உட்கார வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வசனத்தை எழுதினவர் கவனிக்கணும். அதனால தான் வசனம் என்ன சொல்லுகிறது?
புரியுங்களா? உங்களை கரெக்டாக நடத்துகிறாரு, ஃபாலோ பண்ணுறாரு. புரியுங்களா? ஒரு சத்தியத்தை விதைக்கணும். கடைசி நாளில் அவர் அறிகிற அறிவுக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார் ஐயா, இந்த டேட்டை புக் பண்ணார். 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு எனக்கு எத்தனையோ இடத்துல வந்தது. புரியுங்களா? அந்த டேட்டுக்காக என்ன பண்ணியிருந்தோம், நேற்றுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறோம், இன்றைக்கி நைட்டு நாங்கள் திருநெல்வேலிக்கு போகிறோம். 2 நாள் இருப்பாங்க. வந்து உடனே நாங்கள் பெங்களூரில் 3 நாள் போகிறோம். அது பிறகு வந்து மலேசியா, சிங்கப்பூருக்கு போகிறோம். அப்போ ஏன் இதெல்லாம் வந்து ஆண்டவர் அடுக்கடுக்காக வைக்கணும்? சத்தியத்தை நாங்கள் நிரப்புகிறோம், எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். எங்கே வெள்ளம் இருக்குதோ அங்கே தான் என்ன வரும், வெள்ளம் இருக்கிறது தான் வரும். இல்லைன்னா வெள்ளத்தை தேடி போடுதா? வெள்ளம் எங்கே இருக்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள்கிட்ட சத்தியம் தான் 10 பேர் உங்கள்கிட்ட வருவான். எனக்கு ஒரு ஏதாவது சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஆலயமாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் தேடி ஓடணும். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இருக்கணும், சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கணும். இதை உட்காந்து வாசிங்க, தியானம் பண்ணுங்கள், நேரத்தை எடுங்க. நிறைய நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. படிக்கலை, உங்களுக்கு புரிதோ இல்லையோ என்ன செய்யணும், படிச்சுனே இரு, ஆவியனோடு பேசுவார். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரத்தை கையிலே கொடுத்துட்டாரு. அதுதான் அந்த மன்னாவை பொறுக்கு, அப்புறம் அதை இடித்து, அதுக்கு தான் ஆராய்ந்து பாரு, அதை சமைத்து அதை சுடு, அதை தான் தியானித்து பாரு, அப்போது அது ஒளிவு எண்ணெய் போல் இருக்குமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னைக்கு ஐயா சொன்ன டைம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த முறை வரும்போது ஐயா 2-3 மணி நேரம் கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நான் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எடுக்கலை. புரியுங்களா? ஆவியானவர் வேறு கோணத்தில் கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னென்ன பேசணுமோ ஆவியன் பேசுவார். எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க, தேருங்க, மெய்ப்பனை விட்டு விடாதீங்க, மெய்ப்பன் அம்மா விட்டு விடாதீங்க. புரியுதுங்களா? ஜபத்துக்கு நிறைய டைம் எடுங்க. உங்களுடைய உலக வேலையை கர்த்தரே பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனோமோ ஆண்டவர் உங்களை வேலையிலுமே புகுத்துவார். புரியுங்க? நாங்களாம் அப்படி தான் இருந்தோம். 2 பிள்ளைகளை நாங்கள் இழந்தாலும் ஆண்டவருக்காக இனி வரைக்கும் நிற்கிறோம். ஒரே நாளில் எங்கள் 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. நாங்கள் சாட்சி சொன்னோன்னா 2 ஹவர் சொல்லலாம். புரியுங்களா? 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டு ஒரே வேகண்ட் எனக்கு தான் கிடச்சிது. ஆண்டவர் சொன்னார் 5 வேலை கவர்மெண்ட்டு கொடுத்தாரு. வேலைலாம் பெருசு கிடையாது. நீ ஆண்டவருக்கு நீதிமானாக இரு, நீ உண்மையுடனாக இரு, பரிசுத்தமாக இரு, உன்னுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரை சந்திப்பார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுற பயம் இருந்தால் போதும். புரியுங்களா? அந்த பயம் எங்கே இருக்கணும்? உங்களுடைய மேய்ப்பர்கிட்டே காட்டணும். அல்லேலூயா. பயபக்தியாய் உங்கள் மேய்ப்பரை பின்பற்றி பாருங்கள். ஏன்னா நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை நீங்கள் புரிஞ்சது? ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தலாம். எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி எண்ணிலும் அதிகமாக நான் யாரையும் நேசிக்க மாட்டாப்பா, உண்மையிலும் அதிகமாக உன்னை தவிர எனக்கு வேற, உம்மை தவிர எனக்கு வேற யாரும் வேண்டாம். நீர் தான் எனக்கு முக்கியம். ஏனென்றால் நீர் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீர். உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறீர், என்னை மீட்டு இருக்கிறீர், நரகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் நான் ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குன்னு அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணியுங்க. அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் குற்றம் குறைங்களாம் பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. தேவனுடைய ஆலயத்தை நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாக இருங்கப்பா, என் பிள்ளைகள் மேலே இரக்கமாக இருங்கப்பா, என் சபையின் மேலே இரக்கமாக இருங்க, என் குற்றம் குறையெல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. தாவீது அப்படி தான் கேட்குறாரு. சங்கீதம் 51 அவர் குற்றத்தையே மூடிட்டார், பாவத்தையே மூடிட்டார். இனிமேல் நான் உன்னை பாவின்னு சொல்லவே மாட்டேன், நானே உனக்கு பரிகாரியாக இருப்பேன், நானே உனக்கு விடுதலையாக இருப்பேன், நானே உனக்கு இரட்சகராக இருப்பேன். இது ஆண்டவரே சொல்கிறாரு. நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம், உன் வீட்டில் அதிகமான வேதனையாக இருக்கலாம், ஆனால் உன் இருதயத்தை இங்கே ஊற்றி விடு. அண்ணாலே போல உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே ஊற்றுகிறாப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் மேல் இரக்கமாயிரும் சொல்லுங்கள். ஆண்டவர் உன் மேலே இரக்கமாக இருப்பார். மனதுருகவார். உன்னை தூக்கி எடுத்து கொண்டு போய் பரலோகத்தில் வைப்பதுக்கு தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். உன்னை விடமாட்டார். உனக்கு தேவைகளாக கர்த்தர் சந்திப்பார். நீ எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனாயோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை இரட்டிப்பான நன்மையால் முடிசூட்டுவார். உன்மேல் என் கிரீடத்தை வைப்பேன், என் மகிமையின் கிரீடம், என் நீதியின் கிரீடம், என்னுடைய ஜீவ கிரீடத்தை நான் உன் தலைமையில் வைப்பேன். ஒரு நாள் அன்று நீ பரலோகத்தில் ஆனந்த கலைப்போடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். ரீகாலா பாலா ஷக்கா ரதினிகாராபா. ஒவ்வொரு மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கவே வரட்டும். ஒவ்வொரையும் தொடுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தொட்டு சுகமாக்குவீராக.
ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அவனுடைய தேவைகளை சந்தித்து நிறைவேற்றுவீராக. இரவு பகல கர்த்தருடைய வேதத்திலே நான் தியானமாய் இருப்பேன். என் இயேசுவே நான் சிந்திப்பேன். அப்படி பாதத்தையே பிடித்துக் கொள்ளும் அப்பா. என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன ஆறுகளே புரண்டு வந்தாலும், எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் உம்மை நான் ஒரு காலம் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. உண்மையே பற்றி வாழ்வேன், உண்மையே சார்ந்து கொள்வேன். நீரே எனக்கு நல்ல மேய்ப்பன். ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பாரி வரட்டும் அப்பா. ஆண்டவரே ஞானத்தை தருவீராக. என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை தருவீராக. ஆண்டவரே இந்த பூமியில வாழ்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல வீடு வாசலை உண்டு பண்ணி தாங்க. நல்ல ஆண்டவரே திருமணம் ஆவதுக்கு நல்ல பெண் பிள்ளைகளை தாங்கப்பா. ஒரு பெண் பிள்ளை கிடைக்கணுமே, ஒரு மருமகளை கிடைக்கணுமே ஆனத்தோடு வந்திருக்கலாம். ஒரு நல்ல மருமகளை தாங்க, ஒரு நல்ல மருமகனை தாங்க, நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே. உமக்கென்று வாழ உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பேசுகிற பிள்ளைகளை மாற உதவி செய்யப்பா. நான் ஒன்றுமில்லை, கர்த்தத்தாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களை கர்த்தர் என்று ஆசீர்வதிக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, உன் பொதுவான வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் சொல்றார், நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிக்கிறவர். என்னை நம்பு மகளே, என்னை விட்டுவிடாத. என் பாதத்தில் உட்காரு, உன் கண்ணீரை என் பாதத்தில் ஊற்றிவிடு. நான் உனக்கு இரக்கத்தையும் தயவும் கொடுப்பேன். உன்னை மேன்மேலும் உயர்த்துவேன். உன் ஆலயத்தை விட்டு விடாதே, உன் சபையை விட்டு விடாதே, உன் ஜெப ஜீவித்தை விட்டு விடாதே, உன் வேத வாசிப்பை விட்டு விடாதே. கர்த்தரையே பற்றி கொண்டு வாழு, கர்த்தரையே நம்பு, அவரின் மேலே சார்ந்து கொள். உன் வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்திரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்றார். உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, உன் கவலையை அவரிடத்தில் சொல்லிவிடு. அவரே எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்த வந்திருக்கிறார். மகனே மகளே, நீ ஆண்டவரை மட்டும் பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில துளிர் வரும், உன் வாழ்க்கையிலே துளிர் வரும், உன் வாழ்க்கையிலே முதிர்ச்சி வரும், உன் வாழ்க்கையிலே நிம்மதி வரும், உன் வாழ்க்கையிலே சமாதானம் வரும், உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும். உன் வீட்டில் சமாதானத்தை நீ காண்பாய். நீ போகிற இடமெல்லாம் நன்மை காண்பாய். கர்த்தருடைய தூதர்கள் உன்னை சுற்றி உன்னை வேலி அடித்துக் கொள்வார்கள். நீ போகிற இடமெல்லாம், நீ கார்ல போகும்போதோ, டூ வீலர்ல போகும்போதோ, நீ நடந்து போகும்போதோ, நீ ட்ரெயின்ல போகும்போதோ, நீ ஃப்ளைட்ல போகும்போதோ, கர்த்தர் உன்னோடு கூட வருவார். முடிவு பறிந்த வரைக்கும் வருவார். முடிவு பறிந்த வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். சபையை நடத்துகிற ஐயாவையும் தாயாரை பலப்படுத்தி, அவங்க பிள்ளைகளை பலப்படுத்தி, இந்த சபை இன்னும் ஓங்கி வளர, இந்த 2026 இன்னும் சபை விட்டு போனவங்களா திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகட்டும் அப்பா. வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் மூப்பர்களையும் உடன் ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா துதிகனும் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் செருகணும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும், எங்கள் நாமம் தாழ்த்தப்படணும். உமக்கு எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா துதிகனும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிழ்ந்து ஹல்லேலூயா. கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்தின் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், தனிப்பட்ட ஆசீர்வாதம், ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அறிக்கை செய்வோம். சொன்ன மாதிரி ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு குறையில்லாத உங்களை அனுப்புவார். உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக கர்த்தர் பேசியிருக்கிறார். ஐயா சொன்னது போல இங்கே நடக்கிற அத்தனை மீட்டிங்லையும் நீ கலந்து, இது நம்முடைய சபை, இது ஆண்டவர் பெற்றெடுத்த சபை, இது கர்த்தர் உருவாக்கின சபை, இது கர்த்தர் உருவாக்கின மேய்ப்பர். என் ஆடுகளை மேய்ப்பதற்காக கர்த்தர் அருமையான மேய்ப்பருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவர்தான் உத்தரவாதம் என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்குங்க. கர்த்தர் உங்களை அபராதமாய் உயர்த்தி இந்த பட்டணத்திலே கர்த்தர் உங்களை செழித்திருக்கத்தக்க எல்லா வழிவாசல் கர்த்தர் திறப்பார். ஒன்றிலே கர்த்தர் குறையில்லாதபடி உங்களை காத்து நடத்துவார். கர்த்தரே உங்களை வழிநடத்துவதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடும் நம்முடைய
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய ரகசிய வருகை மட்டும் சகல பரிசுத்தமான நம்முடைய குடும்பத்தோடும் சபையோடும் மேய்ப்பரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவராக. ஒருவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.